சொல்லுவோம். அவர்களுக்கு கைகளை தட்டுவோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத பகுதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சிலுவையில அழித்து மனித குலத்தின் சாப நோய்களை சிலுவையில அழித்து பாவத்தின் சம்பளமான சாவை சிலுவையில அழித்து அவர் ஜெயம் பெற்றவராக உயிரோடு எழுந்த பிறகு இந்த உலகம் முழுவதும் இயேசுவின் ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர் மனித குலம் முழுவதையுமாய் எப்படி உயிர்த்தெழ வைக்கிறார் என்கிற அந்த சத்தியத்தை தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு தேவனாகிய கர்த்தர் இந்த வேத பகுதிகளை அவர் இன்றைக்கு உங்களுக்கும் நமக்கும் கொடுக்கிறார். கண்ணு கெட்டிய தூரம் மனித எலும்புக்கூடுகள், எல்லா மனித எலும்புக்கூடுகள், எண்ண முடியாத கோடி கோடியான மனித எலும்புக்கூடுகள் மத்தியில பரிசுத்த ஆவியானவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அதன் மத்தியில் நடந்து போகும்படி சொல்லுகிறார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் செய்கிறவர்கள், அது வீட்டு ஊழியமா இருக்கட்டும், அது தெரு ஊழியமா இருக்கட்டும், மருத்துவமனை ஊழியமா இருக்கட்டும், அல்ல ஜெயில் ஊழியமா இருக்கட்டும், ரோடு ஓரத்தில் எங்கேயோ அனாதையா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அறிவிக்கிற ஊழியமா இருக்கட்டும், குப்பை பெருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அறிவிக்கிற ஊழியமா இருக்கட்டும், கைவிடப்பட்டவர்களுக்கு வியாதிக்காரர்களுக்கு போய் ஜெபித்து ஆண்டவர் அறிவிக்கிற ஊழியமா இருக்கட்டும், ஒன்றை தான் எல்லாரும் நினைக்க வேண்டும். ஜனங்கள் உலர்ந்த எலும்பாய் இருப்பார்கள், செத்த நிலையில் இருப்பார்கள், அவநம்பிக்கையில செத்திருப்பார்கள், விசுவாசத்தில் செத்திருப்பார்கள், அவர்கள் உண்மை உத்தமத்தில் செத்திருப்பார்கள். இதை நன்றாக நாம் விளங்கி கொள்ள வேண்டும். என்றால் ஒரு காலத்தில் நாமும் அப்படித்தான் செத்த நிலையில் இருந்தோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் பரிசுத்த ஆவியினால் அறிவிக்கப்படும் போது அவர்கள் எல்லோரும் உயிர்த்தெழுகிறார்கள். உலகம் முடிகிற வரைக்கும் இந்த காரியத்தை இயேசுவின் ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர் உலகமெங்கும் அனுதினமும் நிறைவேற்றிக் கொண்டே இருப்பார். ஆண்டவராக இயேசு, நான் போய் பரிசுத்த ஆவியானவர் அனுப்புவேன், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று அப்போஸ்தலர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அந்த பெந்தெக்கோஸ்து நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டார். அவர் யார்? அவர் ரோமர் 8:11 கிறிஸ்துவின் ஆவி, தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லப்படுகிறது. அவர்தான் நாம் ஆராதிக்கிற தேவன். ஒரே தேவன், சர்வ வல்லமை கொண்ட ஒரே கடவுளைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். உலகத்தில் இருக்க எல்லா மதத்தாரும் ஆயிரக்கணக்கான உருவங்களை கும்பிட்டாலும் ஆண்டவன் ஒருத்தன் இருக்கிறாயா, தெய்வம்னு ஒன்று இருக்குதுயா, பகவான் ஒருத்தன் இருக்கிறாயா, சத்தியம் ஒன்று இருக்குதுன்னு ஒன்று பற்றித்தான் பேசின்னு இருப்பான். அந்த ஒரு ஆண்டவனைத்தான், அந்த ஒரு அல்லாவைத்தான், அந்த ஒரு பகவானைத்தான், அந்த ஒரு ஈஸ்வரைத்தான், அந்த ஒரு சத்தியமுள்ள தேவனைத்தான் இந்த பைபிள் கடந்த 2026 ஆண்டுகளாக உலகமெங்கும் அவர்தான் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார் என்று அறிவித்து கொண்டே வருகிறது. உலகம் முடிகிற வரைக்கும் இதை பரிசுத்த ஆவியானவர் அறிவிப்பார். ஆகைய அன்பானவர்களே, அவர் பரிசுத்த ஆவியை அனுப்பும் போது என்ன நடந்தது என்றால், இதைதான் எசேக்கியேல் 37 தேவன் முன்குறித்து வைத்திருந்தார். இயேசு பரலோகத்துக்கு போய் தன் ஆவியை அனுப்புகிறார். பிதாவின் ஆவியை அவர் அனுப்புகிறார். அந்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களை நிரப்பிய போது அவர்கள் உயிரடைகிறார்கள். உலக மக்கள் அக்கிரமங்களாலும் பாவத்தாலும் செத்தவர்கள். யூத ஜனங்கள் அக்கிரமத்தாலும் பாவத்தாலும் செத்தவர்கள். இந்த அப்போஸ்தலர்கள் அக்கிரமங்களாலும் பாவத்தாலும் செத்தவர்கள். இந்த முழு உலகில் உள்ள மனித குலத்தினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்னவென்றால், அவர்கள் எல்லோரும் அவர்கள் ஆத்துமாவில் செத்தவர்கள். அதைத்தான் இந்த உலர்ந்த எலும்பு கூடுகளாக தேவன் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார்.
முதல் மனிதன் ஆதாம் செய்த பாவம், அவனுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த எச்சரிக்கை கட்டளை என்ன? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். இதோ அந்த கனி, அந்த பழம், அது சாவு, அதான் சாவு. அதை நான் உனக்கு அடையாளம் காட்டுகிறேன். பல லட்சக்கணக்கான பழங்கள், மரம், செடி, கொடிகளின் எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் நீ பயன்படுத்தலாம். ஆனால் அதோ நடுவில் ஒன்று சாவு இருக்கிறது. அது உனக்கல்ல, அது சாத்தானுக்கு. சாவு உனக்கல்ல. அந்த சாவை நீ உட்கொள்ளும் நாளில் நீ சாவாய் என்று எச்சரிக்கையை அந்த முதல் மனிதனுக்கு தேவன் கொடுத்தார். வேதத்தில் ஆண்டவராகிய கடவுள் ஆதியாக 1 அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்க. பலுகி பெருகுங்கள். மனுஷர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதில் சீனாவும் இந்தியாவும் தான் உலகத்திலே பலுகி பெருகி இருக்கிறாங்க. ஆண்டவர் எவ்வளோ கட்டளை கொடுத்தாரு, அதை கடைபிடிக்கிறானுங்கள் இல்லையோ, இந்த பலுகி பெருகிறதுல மாத்திரம் சீனாக்காரனுங்களும் இந்தியாக்காரனுங்களும் பலுகி பெருகினே இருக்கிறானுங்க. 120 கோடி 130 கோடி விளங்குதா? இதெல்லாம் செய்கிறாங்க. பூமி ஆண்டு கொள்ளுங்கள், அதை ஏற்றுக்கொண்டாங்க. அவனை தள்ளி இவனை தள்ளி இதை தள்ளி அதை தள்ளி எதை தள்ளி நாற்காலி பிடிச்சி ஆண்டு கொள்றத மாத்திரம் இன்ன வரைக்கும் தெரிஞ்சு வச்சுங்கிறாங்க. சின்ன ஆள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் 50 ரூபாய் கமிஷன் கொடுக்கறதுலேருந்து 50,000 கோடி, 1,00,000 கோடி, 10 லட்சம் கோடி எல்லாம் கொடுத்து, சூட்கேஸ் எல்லாம் கொடுத்து, அவனை விலைக்கு வாங்கி, இவனை விலைக்கு வாங்கி, அவனை விலைக்கு வாங்கி, இந்த மந்திரி வாங்கி, அந்த எம்பியை வாங்கி, எம்எல்ஏ வாங்கி நாற்காலியில் உட்கார்ந்துக்கணும். பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். இதெல்லாம் அப்படியே கடைபிடிக்கிறாங்க. புரியுதா? இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் தந்தேன் என்று ஆசீர்வதித்தார். ஆக அந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கும் ஜனங்கள் கேட்கிறார்கள். எல்லா மதத்தினரும் என்னை ஆசீர்வதியும். திருடன் கூட என்னை ஆசீர்வதின்னு கேட்குறான். இன்னும் நிறைய வீட்டில் போய் நான் திருடணும், நிறைய வீடு பேர் நல்லா தின்னுட்டு அவங்க தூங்கணும், இல்லை வீட்டை பாதி பூட்டு போட்டு எங்கேயாவது வெளியே போயிடணும், நான் திருடணும், என்ன ஆசீர்வதியும் அவன் கூட கேட்குறான். கொள்ளைக்காரன் கூட என்ன ஆசீர்வதியும் கேட்குறான். அக்கிரமக்காரன் கூட என்ன ஆசீர்வதியும் கேட்குறான். எல்லாவற்றுக்கும் ஜெபியுங்கள் என்று கேட்டிருக்கிறீங்க. ஆஸ்பத்திரி நடத்துகிறவங்க கூட ஜெபம் பண்ணுவானுங்கள, ஆண்டவரை புது புதுசாக வியாதிகளை கிரியேட் பண்ணி அனுப்பி வைங்க ஆண்டவரை. புரியுதா? ஏன்னா நான் 10 கோடி செலவு பண்ணி ஆஸ்பத்திரியை திறந்து வச்சுருக்கிறேன். ஒருவனுக்கும் இஎம் மாதம் 5 லட்சம் 10 லட்சம் கட்டணும் ஆண்டவரை. எங்கே போகிறது ஆண்டவரை? அதனால் அனுப்புங்க ஆண்டவரை. கிட்னி ப்ராப்ளத்தில் அனுப்புங்க, ஹார்ட் ப்ராப்ளத்தில் அனுப்புங்க, கர்ப்பப்பை ப்ராப்ளத்தில் அனுப்புங்க ஆண்டவரை. அது கெட்டு போயிடுச்சு, இது கெட்டு போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா எல்லாம் ஸ்லாட்டர் ஹவுஸ் மாதிரி, அதாவது தொட்டி இருக்க, ஆடு மாடு தொட்டியெல்லாம் அறுத்த இடத்துல எல்லாம் பொருளுக்குது. அது மாதிரி இப்போ ஆஸ்பத்திரியில் எல்லாம் ஸ்லாட்டர் ஹவுஸ் மாதிரி பில் போர்டு போட்டு வச்சுட்டுருக்கிறான். இந்த பார்ட்டுக்கு இத்தனை லட்சம், இந்த பார்ட்டுக்கு இத்தனை லட்சம், இந்த பார்ட்டு. இப்போ அவன்லாம் என்ன ஜெபம் பண்ணுவான்? நாம் நோயாளிக்கு ஜெபம் பண்ண போகும்பொழுதே இந்த பணத்தை விரும்புகிற ஆஸ்பத்திரிக்காரனாலும் நம்மளை வெறுப்பான். இல்லை படும்பாவிங்க நம்ம தொழிலே கெடுக்கிறாங்கய்யா. நோயாளிகள் நல்லாத்துக்கு ஜெபம் பண்ண வரானுங்க. நமக்கு நோயாளி வந்தால் தானே கம்பெனியே நடத்த முடியும், ஆஸ்பத்திரி நடத்த முடியும். யோசிச்சு பாருங்க. அவன் எல்லாம் பூஜை என்ன பண்ணுவான்? ஐயோ கடவுளே, 1000 வியாதிக்காரனுங்களை அனுப்பினே இரு கடவுளை, அப்பத்தான் ஆஸ்பத்திரியே நான் ரன் பண்ண முடியும்னு அவன் ஜெபம் பண்ணுவான். சரி, சுடுகாட்டில் குழி வெட்டுறானே அவன் என்ன ஜெபம் பண்ணுவான்? நீங்களே முடிவு பண்ணுங்க. அவன் ஜெபம் பண்ணுவான் இல்லை? ஜெபம் பண்ணுவானா இல்லையா? ஆண்டவரே பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுக்கிறான் ஆண்டவரே, வெறும் 5-6 பணம் தான் வருது ஆண்டவரே, போட்டு தள்ளுங்க ஆண்டவரே, டெய்லி ஒரு 150-200 அனுப்புங்க ஆண்டவரே. ஏன்னா பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு 10 லட்சம் செலவு பண்ண வேண்டியதாகுது ஆண்டவரே. டெய்லி ஒரு 50 குழி 70 குழி 100 குழி வந்தா எவ்வளோ நல்லா இருக்கா ஆண்டவரே. அவன் ஜெபம் பண்ணுவான்ல. சாவு போட்டி அடிக்கிறான அவன் ஜெபம் பண்ணுவான்ல. ஆண்டவரே அனுப்புங்க ஆண்டவரே, ரிப்போர்ட் வந்து நேக்கணும் ஆண்டவரே, எங்களுக்கு இந்த இடத்துக்கு பொட்டிய கோடம், அந்த இடத்துக்கு பொட்டிய கோடம், அந்த இடத்துக்கு பொட்டிய கோடம், எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பண்ணுங்க. அவங்ககிட்ட கூட ஜெபம் பண்ணுறோம் 2 பேர் இருப்பான். இல்லை ஜெபம் பண்ணுங்கயா, அவன் செத்தா தானே பொட்டி அடிக்க முடியும், பொட்டி அடிச்சு தான் குழியை வெட்ட முடியும். அவனும் ஜெபம் பண்ணுவான்ல. எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க ஆசீர்வாதத்துக்காக.
ஆமாம் அன்பானவர்களே, பணத்தை அறுக்கிறான், அவன் கூட ஜெபம் பண்ணுவான்ல. ஏன்னா இந்த பணத்தை அறுத்தா எனக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறான், அப்போ எனக்கு ஒரு 20 பணம் கிடைச்சா தானே கிடைக்குதா? 20 பணம் கிடைக்கணும், அவ்வளோ காசு எனக்கு வரப்போகுது. அன்பானவர்களை, ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுவான். இதெல்லாம் நீங்கள் சிந்திக்கணும். வெறும் நாம மாத்திரம் ஜெபம் பண்ணுகிறோம் என்று நினைத்திடக்கூடாது. ஒரு தொழில் சார்ந்தவனும் ஜெபம் பண்ணுவான். இதை நாம் சிந்திக்கணும். விசுவாச பிள்ளைகள் இதெல்லாம் சிந்திக்கணும். ஆம், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து இன்றைக்கும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் பாவத்தை செய்யாதே, பாவத்தை விட்டு விலகு, பாவம் உனக்கு சாவை கொண்டு வரும் என்று அதே கடவுள் எச்சரிக்கை கொடுத்தார். அந்த கட்டளையை மாத்திரம் முதல் மனிதன் ஆதாம் தொடங்கி இன்றைய வரைக்கும் இந்த உலகில் பிறக்கிற எல்லா மனிதர்களும் அந்த கட்டளை மாத்திரம் தள்ளி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் பாவம் செய்தார்கள். ஆதாம் பாவம் செய்தான். ஆகவே அதனுடைய விளைவு அவனுடைய ரத்தத்திலே பாவமானது. பரிசுத்த மனிதன் பாவ மனிதனானான். அதனுடைய விளைவு என்ன? அவனுக்கு பிறந்த மூத்த பையன் காயன் கொலைக்காரனாக வந்தான். பாவத்தினுடைய சம்பளம் இதுதான். அவனுக்கு பிறந்த பாவமான ஆதாமுக்கு பிறந்த மூத்த பையன் காயன், பாருங்க, ஒரே வீட்டில் அவன் கொலைக்காரனாக வந்தான். தன் சொந்த தம்பியே பொறாமையினாலே, எரிச்சலினாலே, ஆத்திரத்தினாலே, கோபத்தினாலே, அவன் நல்லவனா இருந்தும் கூட இவனுடைய பாவம், அவன் முழு பாவமானதுனால அவனை அவன் கொலை செய்தான். அன்று முதல் இன்றைய வரைக்கும் உலகமெல்லாம் ஜனங்களை கொலை செய்கிற நாட்டு தலைவர்கள், மத தலைவர்கள், மார்க்க தலைவர்கள், ஜாதி தலைவர்கள், மத வெறியர்கள் என்று பல பெயர்களில் ஜனங்களை கொள்ளுகிற மக்கள் கூட்டத்தை தான் உலகமெங்கு நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஆகவே பாவ மனிதன், அவனுடைய ஒரு சொட்டு ரத்தம் அவன் மனைவியினுடைய கருமுட்டையோடு சேருகிறது. அது பாவ பிள்ளையாக பூமியில பிறந்தது. இப்படிதான் அன்பானவர்களே, ரோமர் 3:23 சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து என்றால் பாவ மனிதனுக்குள் இன்னொரு பாவ மனிதன் பிறக்கிறான், பாவ மனிதனுக்குள் இன்னொரு பாவ மனிதன் பிறக்கிறான். இப்படித்தான் அன்பானவர்களே, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து விட்டார்கள். ஆனா இன்றைக்கு செய்தி என்னவென்று சொன்னால், நீ பாவம் செய்ய நாளிலே நீ சாவாய் என்று தேவன் சொன்னார். பைபிள் சொல்லுகிறது, ஆதாம் 970 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். 970 years ஆதாமுடைய வயசு. அவன் பாவம் செஞ்சதுனால தான் 970 செத்தான். இல்ல போனா அவன் 1000 ஆண்டு ஆட்சி இருக்கிறது. இயேசு வரும்போது அந்த ஆட்சிக்கு ஒரு அடையாளம் உள்ளவனாக வாழ்ந்திருக்கணும். ஆனால் பாவம் அவன் ஆயுசு காலத்தை குறைத்தது. இன்றைக்கும் பாவம்தான் மனித குலத்தின் ஆயுசு காலங்களை குறைத்து கொண்டு வருகிறது. ஆகவே அவன் பாவமானான். அவனுக்குள் இருந்து பிறக்கிற மனித குலம் முழுவதும் பாவமானார்கள். என் அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்கள் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது இந்த பாவத்தை குறித்து ஒரு செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது என்ன தெரியுமா? ஜென்ம பாவம். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. ஜென்ம பாவம் என்று ஒரு பாவம் இருக்குது. அதுதான் ஆதாமின் பாவம். ஜென்மம் என்றால் பிறப்பது. நம்ம பிறப்பதே பாவத்தால் தான் நாம் பிறந்தோம். 51ஆம் சங்கீதத்தில் 5வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். எந்த தாயை பற்றி சொல்லுகிறார்? அவர் சொந்த அம்மா பற்றி சொல்லல, அது 2வது கதை. முதல் தாய் இருந்தால் ஆதி தாய் ஏவாள், அந்த தாயை பற்றி பரிசுத்த ஆவியினால் தாவீது சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், என் ஆதி தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், நான் பாவத்திலே நான் பிறந்தேன். கவனிச்சு பார்த்தீர்களா? ஆகிதான் இந்த ஜென்ம பாவம். ஆகவே இன்றைக்கும் எங்கெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொள்ளாத நாடுகள்,
ஜாதி கூட்டங்கள், மக்கள் கூட்டங்கள், மத கூட்டங்கள், எந்த கூட்டங்களா, எத்தனை கோடி ஜனங்களா யார் இருக்கட்டும், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுடைய ஆத்மாக்கள் எல்லாம் செத்து போயிருக்கிறது. ஆதாம் 970 வருஷத்துல தான் செத்தான். ஆனா வேத வசனத்தின்படி பாவம் செய்கிற நாளிலே நீ சாவாய். அவன் 30வது வயசுல செத்தான். அந்த செத்த ஆத்மா செத்து இருந்தது, நடைப்பெணமா போயிட்டான். பாவம் உள்ள மனுஷன், அவன் ஆத்மா செத்து இருந்தது. ஆனா உலக பிரகாரமாக 970 வயசுல தான் அவன் செத்தான். ஆனா பாவம் செய்யும் போதே அவன் செத்தான். இதான் அந்த ஜென்ம பாவம். ஆகவே இன்றைக்கு பாவத்தில் பிறக்கிற ஒரு குழந்தை பாவமா தான் இருக்கிறது. ஜென்ம பாவம் மனித வாழ்வில் பிறந்த ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்கிறது. பிறகு அவர்கள் பிறந்து வளர்ந்த பிறகு ஜென்ம பாவம், பிறக்கும் போதே பாவ சிந்தையில் பிறந்த ஒருவர் பாவம் தான் செய்வார்கள், பாவத்தில் தான் நடப்பார்கள், பாவமான பேச்சு தான் பேசுவார்கள், பாவமான திட்டங்கள் தான் போடுவார்கள், பாவமான செயல் தான் செய்வார்கள், பாவமான காரியத்தில் தான் இருப்பார்கள். அதனுடைய விளைவுதான் பைபிள் சொல்லுகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். எபேசியர் 2 1 வசனம். இந்த வசனத்தை ஒருத்தர் எடுத்து படிங்க பார்க்கலாம் சத்தமா. எபேசியர் 2 1 வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை, செத்தவர்களாய் இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட போது இந்த உலகத்தினுடைய முழு காட்சி தேவனுக்கு முன்பு பாவத்தால் எல்லோரும் ஆத்மாவில செத்து உலர்ந்த எலும்புகள் கூட்டமாகவே உலகம் இருந்தது. உலர்ந்த எலும்புகளின் கூட்டம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து எப்படி அவருடைய வார்த்தையால் உயிர்ப்பிப்பார், அவர் இரத்தத்தால் கழுவார், அவருடைய ஆவியால் எல்லோரும் உயிரடைய செய்வார் என்பதைத்தான் எசேக்கியேலுக்கு ஒரு படமாக தேவன் காட்டுகிறார். என் வார்த்தைகளை இந்த எலும்புகள் மத்தியில பேசு, என் ஆவியை இந்த எலும்புகள் மத்தியில் அனுப்பு, அவர்கள் உயிரடைவார்கள். இதுதான் அந்த பெந்தேகோஸ்து நாள் என்று நடந்தது. செத்தவர்களாயிருந்த உலகம், செத்தவர்களாயிருந்த யூத ஜனம், செத்தவர்களாயிருந்த ஆத்மாவில் செத்து இருந்த சீஷர்கள் உயிரடைந்தார்கள். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம். ஒருத்தர் எடுத்து படிங்க. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமா. பார்த்தீங்களா? என் ஆவியை உங்களுக்குள் நான் வைப்பேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். இந்த சத்தியத்தை விசுவாசிகளே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நினைச்சிடக்கூடாது பரிசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்ணும்போது எல்லாரும் கைகளை தட்டுவதும் வித்தியாசமான வார்த்தைகளை சொல்லுவதும் அப்படியே கைகளை அசைப்பதும் கால்களை அசைப்பதும் இது ஒரு உணர்ச்சி அடையாளம். அதுதான் என்று எண்ணக்கூடாது. அதுதான் எப்போது இல்லை, அது ஒரு முறை 2 முறை நடக்கும், உண்மைதான். ஆனா எப்போதும் அதுதான் இல்லை. பரிசுத்த ஆவின்னா ரொம்ப பேர் அதான் நினைக்க. இல்லை, அது அல்ல. அதை விட மேலானது ஆத்துமாவில் செத்து போயிருக்கிற என்னை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ வைத்தார். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். இதான் இந்த பெந்தேகோஸ்து நாள் என்று நடந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டார். அவர்கள் அக்கிரமங்களாலும் பாவத்தாலும் செத்து போயிருந்தவர்கள் உயிரடைந்தார்கள். அவர்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை பெற்றுக்கொள், இயேசுவின் நாமத்தினால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள், இயேசுவை விசுவாசித்து உன் அக்கிரமங்களிலிருந்து நீ விடுதலையாகி வெளியே வா என்று போதித்தார்கள். அவர்கள் இயேசுவின் ஆவியால் தொடப்பட்ட போது அவர்கள் உயிரடைந்தார்கள். ஜனக்கூட்டம் உயிரடைந்தது, நாடுகள் உயிரடைந்தது, மாநிலங்கள் உயிரடைந்தது, ராஜாக்கள் உயிரடைந்தார்கள், தலைவர்கள் உயிரடைந்தார்கள். அவர்கள்தான் அல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவராக இயேசுவே கர்த்தாதி கர்த்தர் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, தம்பி தங்கச்சிமார்களே, பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்ப வேண்டும், நீ வாஞ்சிக்க வேண்டும்.
ஆவியானவர் உனக்கு வரும்போதுதான் நீ உயிரடைவ. ஒரு ஆவிக்குறி உயிர்த்தெழுதல் உனக்கு கிடைக்கும். இதுதான் முழு உலகத்திற்கும் கடந்த 2026 ஆண்டுகளாக தேவன் செய்து கொண்டே வருகிறார். பரிசுத்த ஆவியை தொடும்போது நீ உயிர்த்தெழுகிறாய். இயேசுவின் ஆவி பிதாவின் ஆவி. ஆகதான் ரோமர் 8:11 சொல்கிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. ஐயா, கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன் இயேசுவின் ஆவியினால் வாழணும். பரிசுத்த ஆவியினால் வாழ்றதுதான் கிறிஸ்தவன். கத்தோலிக்க சபையை பிசாசு ஏமாத்திட்டான் 1500 வருஷத்துக்கு முன்னாலே. அந்த போப்மார்களை, பிஷப்மார்கள் எல்லாம் பிசாசு கண் குருடாக்கி அவர்கள் எல்லாம் சொத்துக்கு அதிபதிகளாக, பதவிகளுக்கு அதிபதிகளாக, உலகத்தினுடைய சம்பத்துக்கு அதிபதிகளாக அவர்கள் வச்சிருக்கிற. இன்றைக்கும் ஒருத்தரும் 1000 கணக்கான கோடி சொத்துக்கு அதிபதிகளாகத்தான் எல்லா பாதிரிமார்களும் எல்லா பிஷப்மார்களும் இருப்பார்கள். அங்க கத்தோலிக்க சபையில் அவங்களெல்லாம் பிசாசு கண் குருடாக்குனதுனால இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி, பரிசுத்தாவி என்பதை கத்தோலிக்க சபையில பெருசா பேசவே மாட்டாங்க. ஏன் என்றால் அந்த பாதிரிமார்களே இன்னும் பரிசுத்தாவியை பெறவில்லை. சத்தியத்தை அறிஞ்சாதானே அவங்க பரிசுத்தாவியை தேடி இருப்பாங்க. ஆகவே கத்தோலிக்க சபையை பொறுத்த மாத்திரத்தில் அங்க நான் 40 வருஷம் ஊழியக்காரனா இருந்தது வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். கத்தோலிக்க சபையை பொறுத்த மாத்திரத்தில் இந்த பிதா குமாரன் என்று இருக்கும். ஆனா பரிசுத்தாவி என்ற இடத்துல மரியாதை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. மாதா பக்தி, மரியாள் பக்தி, மாதா பக்தி, மரியாள் பக்தி, சத்தவம் பக்தி. பரிசுத்தாவிக்கு அங்க இடமே இல்லை. ஆகவே அவர்கள் எல்லோரும் ஆத்மாவில் செத்தே இருப்பார். வெறும் சடங்கு காரியம் செய்வார்கள், சடங்கு காரியம் செய்வார்கள், ஆத்மாவில் செத்தே இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து வல்லவர் என்று சொன்னா உடனே பாதிரியார்களுக்கெல்லாம் கோபம் வந்துடும். இன்னும் இயேசு வல்லவர் என்ற நீ என்ன பெண்டகோஸ்டா, ப்ராட்டஸ்டன்ஸா, நீ அதுவா இதுவா, எந்த கோஷம் இல்லையா, கிறிஸ்தவனையா? கிறிஸ்தவன் என்று சொன்னால் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. அதனாலதான் கத்தோலிக்கர்கள் நாங்கள கத்தோலிக்கர்கள் பெருமையா சொல்லிக்கிறாங்க, அவங்க கிறிஸ்தவங்க இல்ல. கத்தோலிக்க சபையில 40 வருஷம் ஊழியம் செஞ்சதுனால இதை நான் உங்களுக்கு சொல்றேன். கத்தோலிக்கர்கள் தங்களை கிறிஸ்தவங்க சொல்றதுல பெருமை பாட்டு மாட்டாங்க, தெரியுமா? இல்லைங்க நாங்க கேத்தலிக் தான் அப்படின்வாங்க. அது என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு அர்த்தம் கூட தெரியாது. ஆத்மாவில் செத்தவர்கள். ஆகவே இந்த முழு உலகமும் இயேசுவின் ஆவி வரும்போது உயிர்த்தெழுந்தது. இரண்டாவதாக இந்த அப்போஸ்தலர்களை காத்திருங்கள் என்று சொன்னதன் விளைவு என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவி வந்தவுடனே என்ன நடக்கும் என்று சொன்னால், அநேக பெந்தேகோஸ்து சபைகள் கூட இன்றைக்கு வசனத்தை விட்டு விலகினதுனால அவர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவில்லாமல் வெறும் அதிக சத்தம், அதிக கூச்சல், அதிக சத்தம், அதிக கூச்சல், அதிகமான அபிஷேகம் அபிஷேகம் அப்படியே சத்தம் போட்டு எல்லாம் முடிச்சிடுறாங்களே தவிர சத்தியம் என்ன போதிக்கிறது என்பதை அறியவே இல்லை. அதனுடைய விளைவு என்ன? பரிசுத்தாவி வரும்போது முதல்ல உயிர்த்தெழுதல், இரண்டாவது பரிசுத்தாவி வரும்போது 2 கொரிந்தியர் 3:17 வசனம், கர்த்தரே ஆவியானவர், அப்படி ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை. பார்த்தீங்களா? பரிசுத்தாவை பெற்ற உடனே அப்போஸ்தலர் எல்லாரும் அந்நிய பாஷை பேசல. அவன் பேசின பாஷை எல்லாருக்கும் புரிஞ்சது. இவன் பேசுற பாஷை காலி டப்பால கல்ல போட்டு ஆட்டுற மாதிரி இருக்குது. கட 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 கடா குடுகுடு குடுகுடான்னு இருக்குது. ஒருத்தனுங்க புரியல. அதை அவன் விட்டு வளர்க்குறதான் இல்லை. ஏன்னா இப்படி கடகடா குடுகுடானா தான் நானும் பரிசுத்தாவை பெற்றவன் அடுத்து நினச்சிக்குவாண்டான்ற பண்ணினுக்கிறான்களே தவிர வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிக்கல. அப்போ பரிசுத்தாய் வந்தால் முதல்ல உயிர்த்தெழுதல், இரண்டாவது பரிசுத்தாய் வந்தால் விடுதலை. விடுதலை அன்பானவர்களே, உன்னை ஆவியானவர் விடுவிப்பார். அப்போஸ்தலர்கள் எப்படி விடுவிப்பார்? லூக்கா 9:1 வசனம், இயேசு 12 பேர் அழைத்து சகல பிசாசுகளை துரத்துங்கள், வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்கள், தேவ ராஜ்யத்தை அறிவியுங்கள் என்று அதிகாரத்தையும் வல்லமையும் இயேசு கொடுத்தார். ஆனா நடந்தது என்ன? லூக்கா 9:37-40 வரைக்கும் ஒருவன் தன் மகனை கொண்டு வந்து, ஆண்டவரே என் பையனை பிசாசு ஒன்று பிடிக்குது, நெருப்புல போய் சாவுறன்னு விழுறான், தண்ணியில போய் சாவுறன்னு விழுறான், அவனை அது கசக்குது, கத்துறான், அலறான்,
இந்த பிசாசை துரத்தும்படி உங்களுடைய சீஷரிடத்துல கொண்டு வந்தோம், அவங்களால முடியல ஆண்டவரே. முதல் வசனம் என்ன சொன்னது? சகல பிசாசு துரத்து வல்லமையை கொடுத்தார், அதிகாரத்தை கொடுத்தார். இந்த அதிகாரம் வல்லமை பெற்றிருந்தோம். ஒருத்தன் வந்து சொல்றான், என்ன ஆண்டவரே உங்க சீஷர்களால் இந்த பிசாசு துரத்துவ முடியல ஆண்டவரே. இன்றைக்கு இந்தியாவில் உள்ள ஊழியங்களுக்கு தான் சவால். மந்திரவாதி பிசாசு துரத்துறான், ஜோசியக்காரன் பிசாசு துரத்துறான், தாய்த்து விக்கிறவன் பிசாசு துரத்துறான், போர்டே போடுறான். அப்போ கிறிஸ்தவ சபைகள் எல்லாம் இனிமே போர்டு போடணும். உங்க ஊர்ல யாருக்கு பிசாசு பிடிச்சு வாயா இயேசு நாமத்தினால நான் விரட்டுறேன் இலவசமா. உங்க ஊர்ல யாருக்கு மாந்திரிக கட்டு வா இயேசு நாமத்தினால உன்னை விடுவிக்கிறேன். ஒரு கிறிஸ்தவ சபையிலும் போர்டு போட்டு வைக்கணும்ல. உனக்கு இலவசமா கொடுக்குறையா? அவன் 10,000 ரூபாய் வாங்கின ஒரு சீட்டு வாங்கி தரான். இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஆட்சியாளர்களும் அவன் கிறிஸ்தவ பேர்ல இருக்கிறவங்க கூட இந்த பக்கம் பல கலர் கயிறு, இங்க பலர் கயிறு, அவன் தலையில ஒரு பொட்டு, அவன் உட்காரும் போதும் மந்திரவாதி சொல்லணும், நிற்கும் போதும் மந்திரவாதி சொல்லணும், தின்னும் போது கூட மந்திரவாதி சொல்லணும். இப்படித்தாங்க இன்னைக்கு இந்த நாடு இருக்குது. அப்போ எந்த ஆவி இவங்களெல்லாம் நடத்துதுன்னு புரியுதா? விளங்குதா? ஏன் நேர்மை இல்லை, ஏன் உண்மை இல்லை, ஏன் உத்தமை இல்லை, ஏன் ஆசீர்வாதம் இல்லை, இருக்கிற ஆசீர்வாதத்தை ஏன் பயன்படுத்த தெரியல? எவ்வளவு குப்பையா ஆக்கணுமோ நாடுகளே ஜனங்களை அவ்வளவு குப்பையா போயின்னுறாங்க ஜனங்களாம். உணர்ந்து பாருங்க. ஏனென்றால் அவர்கள் ஆத்மாவிலே செத்திருக்கிறார்கள், உயிரடையில. ஆக இந்த அப்போஸ்தலர்களுடைய நிலைமை என்ன? பிசாசு துரத்த முடியல. காரணம் என்ன? லூக்கா 9ஆம் அதிகாரம் 46வது வசனம். அவர்களுக்குள்ளே தங்களில் யார் பெரியவன் என்ற வாக்குவாதம் இருந்தது. பத்தியா? சுயநலம் இருந்தது. யாரா பெரியவன்? நீ பெரியவனா நான் பெரியவனா? நீ முன்னால வந்தியா நான் பின்னால வந்தேன்னா? என்னால நீ வந்தியா உன்னால நீ வந்தியா? இந்த சபையில கூட உங்களை ரொம்ப பேர் சொல்லிக்கலாம், நான் 20 வருஷமா நான் 25 வருஷமா என்ன பிரயோஜனம்? அதனால நீ சாதிச்சது என்ன? அதனால நீ வாழ்க்கை மாறினது என்ன? நீ எத்தனை ஆத்மாவை ஆதாயப்படுத்திருக்கிற? உன் வீட்டிலாவது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறியா? இத்தனை வருஷம் அத்தனை வருஷம் வந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. தங்களில் யார் பெரியவன் என்று இருந்தார்கள். அவங்களுக்குள்ள அகங்காரம் இருந்தது. பத்தியா? சாகுவேல பத்தியா? அதனாலதான் அந்த பிசாசு அவங்களால துரத்த முடியல. இன்றைக்கு பாஸ்டர்மார்கள், பிஷப்மார்கள், பிரசங்கிமார்கள், போதகமார்கள் என்று சொல்கிறவர்களுக்குள்ளே சுயம் இருக்கிறது, உலக ஆடம்பரம் இருக்கிறது, உலக பணம் இருக்கிறது, உலக பதவி இருக்கிறது அவர்களுக்குள்ளே. ஆகவே பரிசுத்த ஆவியானவருக்கு அவர்கள் முதலிடம் கொடுக்காமல் அவர்கள் இருக்கிறார்கள். எங்கெல்லாம் சுயம் இருக்கிறதோ அங்கு ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்வது உங்கள் சுயத்தை சாகடிக்கணும், உங்களை முழுவதும் தேவனுக்கு அர்ப்பணிக்கணும். பரிசுத்த ஆவி உங்களை நிரப்புவார். ஆகவே இந்த சீஷர்களிடத்துல லூக்கா 9ஆம் அதிகாரம் 49-50 வழியில ஒருத்தன் பிசாசு துரத்துகிறான். யோவான் சொல்றான், ஆண்டவரே நம்ம கூட்டத்தை சேராதவன் ஆண்டவர். அவன் யார்? அவன் லூக்கா 9ஆம் அதிகாரம் 12 பேர் தேர்ந்தெடுத்தார் இல்லையா? லூக்கா 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. பின்ன 70 பேரை தேர்ந்தெடுத்து 2 பேராக இயேசு தெருவா அனுப்பி வைத்தார். ஊழியத்தில் அப்படித்தான் 2 பேரை அனுப்பினார். ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா போனோம், ஜெபத்துல உதவியா இருக்கணும், ஒத்துழைப்பா இருக்கணும். ஒரு வீடுகளுக்கு நீ ஜெபிக்க போகும்போது ஒருத்தரா 2 பேரா போனோம், 2 பேரா கூட போனோம், போய் அங்க ஜெபிக்கணும். ஏண்டா 2 பேர் ஒருமனப்பட்டால் நான் இருப்பேன், 2 பேர் ஒருமனப்பட்டால் நீ கேட்டது கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். இதைத்தான் ஆண்டவர் செய்கிறார். அப்ப 2 பேரை அனுப்புறார். இப்ப இந்த 12 பேர்ல யோவான் அந்த 70 பேர்ல ஒருத்தன் போய் அங்க பிசாசு துரத்துறான், இயேசு நாமத்தினாலேன்னு சொல்லி பிசாசு ஓடுது. அவன் பார்க்கறான், சந்தோஷத்தானப்பட்டிருக்கணும். அவன் சந்தோஷப்படல, அவன் எரிச்சல் அடைகிறான், கோவப்படுறான். இன்னும் இது நாங்க 12 பேர் தானே இயேசு கிறிஸ்து வல்லமை பெற்றோம், இவன் எங்க குரூப் இல்லையே, வேற குரூப் இல்ல, இவன் பிசாசு துரத்துறானே, ஐயோ பிசாசு ஓடுதே, எத்தனை சந்தோஷம், இயேசுவை அவன் ஏற்றுக்கொண்டாடே, எத்தனை மகிழ்ச்சி. யாரெல்லாம் பரிசுத்தாவியால் தொடப்பட்டாங்களோ அவங்க தாங்க ஒரு சாதாரண ஊழியம் செய்யறவனை பார்த்து கூட சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க, ஆண்டவருடைய நாமத்தினால நீங்க இப்படி நடக்கிறீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷங்க. யாரெல்லாம் சுயநலத்தோடு இருக்கிறானோ அவனும் வளர மாட்டான், இன்னொருத்தனே வளர விட மாட்டான். உங்களுக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள கூட அப்படி இருக்கும். நீ ஏன் ஒழுங்கா இருக்கிறதில்ல, இன்னொருத்தர் ஒழுங்கா வீட்டில் இருக்க விடுறதில்ல.
நீயா வளர்றதில்ல, இன்னொருத்தரே வளர்றதில்ல. உங்க சொந்தக்கார பிள்ளைகள், உங்க பிள்ளைகள் யாராவது ஒருத்தர் நல்லா உயர்றாங்கன்னு வச்சுக்கோ, உன் சொந்தக்காரனை பொறாமப்படுவான் பாருங்க. ரொம்ப பேர் தன் பிள்ளைகள் என்ன வளர்றாங்க, என்ன படிக்கிறாங்கன்னு தன் தங்கச்சியே சொல்றதில்ல, தன் அண்ணனுக்கே சொல்றதில்ல, தன் அக்காவுக்கே சொல்றதில்ல, அக்கா வீட்டுக்கே சொல்றதில்ல. ஏன்னா பொறாமப்படுவாங்க, எரிச்சல் படுவாங்க. என்ன அவங்க எல்லாம் இப்படி வளர்ந்துட்டாங்களா, இப்படிப்பட்ட வேலைக்கு போயிட்டாங்களா, இன்னும் இப்படிப்பட்ட கம்பெனிக்கு போயிட்டாங்களா, ஐயோ எவ்வளோ சந்தோஷம் இல்லையா? அந்த எண்ணம் எங்க இருக்கிறது? சுயநலம். ஆகவே இன்னைக்கு ஜனங்க எல்லாரும் நீங்க எப்படி வாழ்றீங்க? யாருக்கும் சொல்லாதப்பா, எல்லாம் வளர்ற வரைக்கும் யாருக்கும் சொல்லிடாத, யார் படிக்கிறத கூட யாருக்கும் சொல்லிடாத, நீ வேலைக்கு போறது கூட யாருக்கும் சொல்லிடாதையா, வேணாப்பா, இந்த ஜனங்க தெரியாதா? இதை தான் அப்போஸ்தலர் நிலைமை. பாவம் எங்க இருக்கிறதோ அங்க சுயம் இருக்கும், உன் ஆத்மா செத்து இருக்கும். இவங்க அப்படிதான் இருந்தாங்க பாருங்க. என்ன ஆண்டவர் பிசாசுத்தத்தை அதிகாரம் கொடுத்தார், நான் பயன்படுத்தணும் இல்லையா? நான் செய்யல, இதோ இவர் செய்யறாரு, ரொம்ப சந்தோஷம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அது சொல்லல, இயேசு கிட்ட வந்து சொல்றாரு, ஆண்டவரே நம்ம கூட்டம் சேராத ஒருத்த ஆண்டவரே, பிசாசுத்த ஒருத்தர் ஆண்டவர், பாவ ஆண்டவரை, பிசாசுங்க போ அப்படின்னா அந்த பிசாசுங்க போத ஆண்டவரே, அதுக்கு நினைச்சுதான் ரொம்ப வருத்தமாக்குது ஆண்டவரே. இவன் பிசாசு எப்படி துரத்தலாம் ஆண்டவரே, அவன் நம்ம குரூப் இல்லை இல்லை, அதனால அவனை தடுக்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் போது இயேசு சொல்றாரு, அவனை தடுக்க வேண்டாம். நீ யார் அவனை தடுக்கிறதுக்கு? நான் அவனை எழுப்பி இருக்கிறேன். இதான் ஆண்டவர் இயேசு சொன்னது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இது ஞாபகம் வைங்க. உங்களை ஒரு ஊழியத்தில் ஊக்கப்படுத்த, வழி நடத்த, சில விஷயம் சொல்லிக் கொடுக்க ஊழியக்காரர்கள் எல்லாம் உபயோகப்படுவாங்க. இந்த கூட்டத்தில் பங்கேற்று பரிசுத்த ஆவி எங்கள் வழியா வருகிற வார்த்தை ஒன்று தொடும், இவர் வழியா தான் நான் தொடப்பட்டேன்னு சொல்றவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனா ஊழியத்தில் உங்களை நாங்க தேர்ந்தெடுக்க முடியாது, அதை எஜமானன் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு செய்வார். நீங்க எங்களுக்காக கவலைப்பட வேண்டியதில்லை, எங்களுக்காக நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை, ஆண்டவர் ஒன்று செய்வார். நீ ஆண்டவரை தேடணும், நீ இயேசுவை தேடணும். நீ தேவனை தேடும் போது கர்த்தர் உன்னை நடத்துவார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவனை தடுக்க வேண்டாம். நீ யார் அவனை தடுக்கிறதுக்கு? அவனை விட்டுவிடு, அவன் என் அருகில் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. சாட்சி பார்த்தீங்களா? உங்களுக்கு நான் பிசாசு துரத்துற அதிகாரம் கொடுத்தேன், நீங்க பயன்படுத்தல. யார் பெரியவன் சண்டை போட்டுனே நீங்க வாழ்ந்துங்கிறீங்க. பிசாசுங்கெல்லாம் ஜாலியா சுத்தி இருக்குது ஊர்ல, தெருவில். இவனுங்க திருந்த மாட்டானுங்கடா இந்த ஜென்மத்துல, இவனுங்க திருந்தவே மாட்டானுங்க. இவனுங்க திருந்துற வரைக்கும் நமக்கெல்லாம் ஜாலியோ ஜாலி. எவனை பிடிக்கணுமோ, எந்த குடும்பத்தை கெடுக்கணுமோ, எந்த பொண்ணை கெடுக்கணுமோ, எந்த பையனை கெடுக்கணுமோ, எந்த ஆத்மாவை நரகத்துக்கு பாதாளத்துக்கு இட்டுன்னு போகணுமோ, நம்ம இட்டுன்னு போயினாக்கலாம் ஜாலியா. அப்படி லூசிபரும் பேய்கள் கூட்டமும் ரொம்ப ஜாலியா அப்பப்போ சிரிச்சுக்கும் கிறிஸ்தவனுங்களை பார்த்து. இவனுங்க திருந்தவே மாட்டானுங்க இந்த ஜென்மத்தில். இவனுங்க சுயநல பேய்ங்க, நம்மளை விட டேஞ்சரான ஆளுங்க இவனுங்கெல்லாம். புரியுதா? பேய்கள் அப்படித்தானே பேசிக்கும், பிசாசுகள்லாம் அப்படித்தானே பேசிக்கும். உணர்ந்து பாருங்க. ஆன்லைன் வழியாக பல பேர் பிரசங்கம் பண்றவங்க, பாஸ்டருங்க, ஊழியம் பண்றவங்களாம் அதை பார்க்குறீங்க. எல்லாருக்கும் ஒரு பாடம் உண்டாகணும் இல்லையா? இவனுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தா இவன் பயன்படுத்தல, இன்னொருத்தன் பயன்படுத்த தடுக்க போறான். யோசனை பண்ணி பார்த்தீங்களா? இதே பரிசுத்தாவி பெற்ற பிறகு பவுல் என்ன சொல்றார் தெரியுமா? பிலிப்பியர் 1:18. பிலிப்பியர் 1:18 எடுத்தா ஒரு வேளை வாசிங்க. பவுல் என்ன சொல்றாரு? இதோ இதனால் என்ன, வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் நான் சந்தோஷப்படுவேன். கைகளை தட்டுகள் அருமாய். பார்த்தீங்களா? இதுதான் பரிசுத்தாவி பெற்றவங்க. அதாவது நாங்க செய்யறதுனால எங்களுக்கு போட்டியா யாரோ 2 பேர் அங்க என்னமோ போய் வேற ஒரு இடத்துல என்னமோ செய்யறாங்களா ஆண்டவருடைய ஊழியத்தை, செய்யட்டும். பவுல் சொல்ற பாருங்க, செய்யட்டங்க. நாங்க இந்த ஊழியத்தை எங்க பண்றோம், அவங்க யாரும் அந்த பக்கம் போய் ஜெபம் பண்ணுகிறாங்க, செய்யட்டுமே, ஜெபம் பண்ணட்டுமே. எப்படியோ என் ஆண்டவர் அறிவிக்கப்படுறாரு, எங்களுக்கு அது போதும் இல்லையா? இதுதான் ஆவியினால் நடத்தப்படுவது. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆமென் அன்பானவர்களே. ஆகவே இயேசு அவர்களை கடிந்து கொண்டார். அடுத்ததாக லூக்கா 9ஆம் அதிகாரம் 53 இருந்து 56 வரைக்கும் பாருங்க. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போக அந்த சமாரியா வழியாய் போக இருக்கிறார். அந்த பக்கம் போனா ஷார்ட் ரூட், சீக்கிரம் போயிடலாம். அந்த மலை மேலே ஏறி இறங்கினா எருசலேமுக்கு இப்படி போயிட முடியும்னு போக நினைக்கும் போது அந்த ஊர்க்காரர்கள் தடுக்கிறார்கள். தயவு செய்து ஜீசஸ், நீங்களும் உங்க கூட இருக்கிற இந்த குரூப்பம் இந்த பக்கம் போக நாங்கள் விட மாட்டோம். இது எங்க ஊரு, இது எங்க எல்லை, இது எங்களுடைய இடம். நீங்க வேணா 25 கிலோமீட்டர் அந்த பக்கம் சுத்தின்னு போங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே பைபிள் சொல்லுகிறது, யோவானும் யாக்கோபும் அண்ணன் தம்பிங்க, இவங்க 2 பேரும், இந்த 12 அப்போஸ்தலர் யோவான்கிறாரு, அவரும் அவருடைய அண்ணன் யாக்கோபு, 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. இவங்க 2 பேரும் தான் செபதேவின் பிள்ளைகள் என்று பைபிள்ல படிப்போம். இவங்க இயேசுவோடு இருக்கிறாங்க. உடனே யோவானும் யாக்கோபும், ஆண்டவரே, அன்றைக்கு எலியா அவர் எதிர்த்த போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கட்டும் சொன்ன போது 50 பேர் நெருப்பு சுட்டெரிச்சது, அது போல எலியா மாதிரி நம்மளை தடுக்கிறான்கள் இவனுங்க. நீங்க யாருன்னு தெரியாது இருக்கிறானுங்க, நாங்க யாருன்னு தெரியாது இருக்கிறானுங்க, நீங்க எப்படிப்பட்ட தேவகுமாரன் என்பதை இவனுங்க அறியாது இருக்கிறாங்க, உங்களையா தடுக்கிறானுங்க. அதனால எலியா செஞ்ச மாதிரி நாங்களும் வானத்தில் நெருப்ப வரவழைச்சு அத்தனை பேரையும் சுட்டெரிக்கும்படி நாங்க செய்யலாமா அப்படின்னு கேட்கிறார். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது அன்பானவர்களே? அந்த 55, 56 வசனம், இயேசு அவர்கள் பக்கம் திரும்பி, யார் பக்கம்? இவர் போற வழியை தடுக்கிறானுங்களே அவனுங்கள இயேசு கிறிஸ்து விட்டுட்டார். ஏன்னா தெரியாதவங்க, அவங்க பரிசுத்தாவி பெறாதவனுங்க, அவன் ஆத்மா செத்து தான் இருக்கும். உங்களை எதிர்க்கிறவங்க, நம்மளை குறை சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எப்போதுமே எல்லா ஊர்லயும் நமக்கு மாலை போட்டு பொன்னாடெல்லாம் போத்தி கை தட்டினே இருக்க மாட்டாங்க. இது ஞாபகம் வச்சுக்கணும். ஆமாம் அன்பானவர்கள், ஏதோ 2 இடத்துல அப்படி நடக்கும். ஆனா 4 இடத்துல நம்மளை பரியாசம் பண்ணுவாங்க, நம்மளை கேலி பண்ணுவாங்க, நம்மளை இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம மேல பல பழி போடுவாங்க, நம்ம மேல பல குற்றம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம தங்கி கொள்ளணும், சகிச்சு கொள்ளணும். உங்களை பத்தி இவங்கெல்லாம் குறை சொன்ன, அப்படியா, ரொம்ப சந்தோஷங்க, பிரைஸ் லார்ட். தெரியாத பண்றாங்க, விட்டுடுங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். பரலோகத்தில் நம்முடைய பலன் இருக்கும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10 இருந்து 12 வரைக்கும் பாருங்க. என் நாமத்தில் போக உங்களுக்கு பற்றி இல்லாத பொல்லா சொல்லுவார்கள் என்றால் நீங்களும் இல்லாத பொல்லா சொல்லுங்க என்று இயேசு சொல்லல, மகிழ்ந்து களி கூறுங்கள். சந்தோஷப்படுறீங்களா? யாராவது உங்களை பத்தி இல்லாத பொல்லாது யாரோ பேசுறாங்களா? விசுவாசியான நீங்க, ஐயோ பிரைஸ் ஆடுங்க, பரவாயில்லைங்க, எங்க ஆண்டவர் எங்களை உயர்த்துவாருங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாங்க. எனக்கே சொல்லியிருக்கிறீங்களா? அப்படி சொன்னாங்களா? இப்போ வாங்க, ஆதாம் ஏவாலேருந்து இன்ன வரைக்கும் நடந்த கதை இப்போ நான் சொல்கிறேன். வாங்க உட்கார்ந்து அவங்களுக்கு 2 மணி நேரம் ஊரில் இருக்கிற கதையை பிரசங்கம் பண்ணுறது. இது எதை காட்டுகிறது? நீ இன்னும் ஆவிக்குரிய மனுஷியா மாறல, நீ இன்னும் ஆவிக்குரிய மனுஷனா வரல, நீ உலக மனுஷனாவே இருக்கிற. இயேசு என்ன சொன்னார்? என் பேர்ல இருக்கிற உன்னை இல்லாத பொல்லா சொல்வார்கள் என்றால் மகிழ்ந்து களி கூறு, பரலோகத்தில் உன் பலன் மிகுதியா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென் அன்பானவர்கள், இதுதான் கிறிஸ்துவின் ஆவி. எல்லா பக்கம் நம்ம குறை சொல்லுவார்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். உங்களால என்ன குறை சொல்றாங்களா ஆண்டவரே? பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரே. உங்க நிமித்தம் எங்க மேல பழி போடுறோம், ரொம்ப நன்றிங்க ஆண்டவரே. உங்க நிமித்தம் எங்களை ஆண்டவரே அவங்க இல்லாத போல சொல்றாங்களாமே, ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. எத்தனை மகிமை இல்லையா? உங்களுக்காக நாங்கள் அவமானப்படுவது எத்தனை பெரிய ஊழியம் இல்லையா ஆண்டவரே? ஆமான்பானவர்களே, இப்படித்தான் நாம நடக்கணும். இதுதான் பரிசுத்தாவியினால் நாம் நடத்தப்படுவதின் நிச்சயம். ஆக தேவ பிள்ளைகளை, கலகம் பண்றவங்களா, குறை சொல்றவங்களா, குற்றம் சொல்றவங்களா நீ இருக்கிற மட்டும் நீ செத்து இருக்கிற, உன் ஆத்மாவில் செத்து இருக்கிற, உன் ஆவியில நீ செத்து இருக்கிற. நடப்படமா சர்ச்சில் உட்கார்ந்துட்டு அல்லேலூயா ஆமென் சொல்லிட்டு போற, நீ செத்து இருக்கிற ஆத்மாவில். வாயை திறந்தாலே போதும் கட்ட கட்ட வார்த்தை தான் வரும், வாயை திறந்தாலே போதும் கலகம் தான் வரும். உன்னை ஒருத்தர் சீண்டிடக்கூடாது, ஒரே பாம்பு மாதிரி ஆயிடுவேன். என்ன அப்படி சொல்லிட்டாங்களா, இப்போ சொல்றேன் பாரு அவங்க கதையெல்லாம் வாங்கன்னு சொல்லுவேன். அவ்வளோ வருஷம் இப்போ அந்த கதையை வச்சு சுத்தி இருக்கிறன்னு அர்த்தம். புரியுதா? விளங்குதா? உன் அண்ணன் தம்பி பத்தி, அக்கா தங்கச்சியை பத்தி, மாமன் மச்சான் பத்தி எல்லாம்
அவ்வளோ கதை மூட்டை மூட்டையா வச்சு சுத்தின்னு இருக்கிற. உன்னை யாராவது ஒருத்தர் தொட்டுட்டாங்கன்னா போதும், என்ன அப்படி பேசிட்டாங்களா, ஆமா இப்போ வாங்க கொஞ்சம் உட்காருங்க, மத்தியானம் சாப்பாடு நானே உங்களுக்கு பண்ணிடுறேன், எல்லாம் ஆர்டர் பண்ணிடுறேன், டொமேட்டோக்காரங்கிறான். வழங்குதா? எதுக்கு? எல்லாம் நான் ஆர்டர் பண்ணால் எல்லாம் வந்துடுறப்போ சுட சுட கிடைக்க போகுது. இல்லை சிஸ்டர், இல்லை பிரதர், இல்லை ஆண்டி, இல்லை அங்கிள், இங்கே தான் நீங்கள் தின்னுட்டு போனோம். நீங்கள் ஐயோ நான் விட முடியாது, இல்லை ஏன்னா நிறையா கதை சொல்ல வேண்டியதாகுது. இங்கே இருங்க, எல்லாம் ஆர்டர் பண்ண போகிறேன், எல்லாம் தின்னுடுங்க. மொத்த கதையும் கேட்டு 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 தின்னுது ஜீரணம் கூட ஆயிடுச்சு. ஜீரணம் ஆகிட்டு 2 ஹவரில் டாய்லெட் கூட போக போகிறாங்க. இவன் விடுற மாதிரி இல்லை. இல்லை, இன்னும் இருக்குது கதை, இன்னும் இருக்குது கதை. ஆதாம் ஏவாளிலிருந்து தொடங்கி இன்ன வரைக்கும் கதை. எதை காட்டுது? நீ இன்னும் செத்த நிலையில் இருக்கிறன்னு காட்டுது. நீ இன்னும் ஒரு ஆவிக்குரிய பிள்ளையா மாறவே இல்லை. நீ ஆவிக்குரிய மகனா மகளா மாறவே இல்லை. நீ செத்த நிலையில் இருக்கிற, உன் ஆத்மா செத்து இருக்கிறது. நீ விடுதலை அடையணும். இதுதான் அப்போஸ்தலருடைய வாழ்க்கை. அவங்களை எரிப்போம். பைபிள் சொல்லுகிறது, இயேசு அவர்கள் பக்கம் திரும்பி, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். யாரை திட்டுறார் பார்த்தீங்களா? சீஷர்களை திட்டுறாரு. அவங்களை எரிப்போம் சொல்லும் போது இயேசு சீஷர்களை திட்டுறாருங்க. வழியை தடுத்தவனுங்களை திட்டல. தெரியல அவங்களுக்கு, அவங்களுக்கு தெரியல. அவன் பண்றான், பரவாயில்ல விடு. இதைத்தான் நீங்க எல்லா ஜனங்க கிட்டே நாம தெரிஞ்சுக்கணும். மற்றவங்களாம் மத வெறியர்கள் இருந்து எல்லாரும் என்னென்னமோ தெரியலங்க அவங்களுக்கு. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே அவங்களை தொடுங்க, ஆண்டவரே அவங்கள தொடுங்க, ஆண்டவரே ஜெபம் பண்ண, அவ்வளவுதான் பண்ண முடியும். நம்ம அவங்களுக்கு தெரியல. இயேசு சீஷர்களை பார்த்து நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு அங்க சொல்றாரு, மனுஷகுமாரன் மனுஷனுடைய உயிரை அழிப்பதற்கல்ல, அவனுடைய உயிரை ரட்சிப்பதற்கே வந்தார். கைகளை தட்டுகளா இருப்பாய். அல்லேலூயா. இதாயா உலக மதங்களுக்கும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்கிற சத்தியம் உள்ள தெய்வத்துக்குள்ள வித்தியாசம். உலக மதத்துல அவன் கத்தி கம்போடு ஈட்டியோட தாண்ட அவன் நின்று இருக்கிறான். அது குத்திடடா, அது கொன்னுடடா, அது அழிச்சிடடா, அது காவு வாங்கிடடா, அது சபிச்சிடும், புள்ளைய காவு வாங்கிடும். இந்த கதைத்தான் உலக மதத்தில் இருக்கிற எல்லா கடவுள் கதைகளை ஜனங்க கேட்டு நிற்பாங்க. ஆனா இந்த தெய்வத்தை பார்த்தீங்களா? இந்த தெய்வத்தை பார்த்தீங்களா? மனுஷகுமாரன் மனுஷனுடைய உயிரை அழிப்பதற்கல்ல, ஒரு உயிரை அழிப்பதற்கு அவர் வரவில்லை, எல்லா உயிரையும் ரட்சிப்பதற்காகவே மனுஷகுமாரன் வந்தார். கைகளை பலமா தட்டுங்க. ஆகவே இவர்கள் கட்டப்பட்டிருந்தார்கள். இத்தனை சுயம் கட்டி இருந்தது. ஆகவத்தான் காத்திருங்கள் என்று சொன்னார். நீ வெறும் பாட்டு பாடிட்டு ஏசு அப்படி, ஏசு இப்படி, ஏசு 6 அடி உயரம் இருந்தாரு, ஏசு கலரா இருந்தாரு, முடியெல்லாம் கலர் கலரா இருந்துச்சு, அவர் கண்ணு வந்து பூனை கண்ணு மாதிரி இருந்துச்சு, அவர் முகம் வந்து ரொம்ப இந்த கதை சொல்றதுக்காக நம்மளை அழைச்சிருக்கிறார். இந்த கதைக்காக நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆண்டவரா இயேசுனை ரட்சித்த தேவன், ரட்சிக்கிற தேவன் என்று சொல்ல நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமாம் அன்பானவர்களே, நம்மளை வந்து கதைங்க சொல்ற, பாட்டி கதை, குட்டி கதை, அந்த கதை இந்த கதை சொல்றதுக்கு நம்மளை அழைக்கல. தூத்துக்குடியில ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கத்தோலிக்கர்கள் 3000 பேர் வெளியே போயிட்டாங்க. எல்லாம் பைபிள் மீட்டிங்ல வந்தவங்க தான், எங்க மீட்டிங்ல வந்தவங்க தான். பைபிள் படிச்சோன்னு கண்ணு திறந்துச்சு. இனி நான் சிலைங்களை கும்பிட மாட்டேன், சுர்பங்களை தூக்க மாட்டேன், தேரெல்லாம் இழுக்க மாட்டேன், போகையா அங்க ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற இடத்துக்கு போறேன்னு போயிட்டாங்க. அப்போ அந்த பிஷப் சொன்னாரு, இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஏன் வெளியே போனாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்னேன், பிஷப் இதைத்தான் உங்களுக்கு ரொம்ப காலம் சொல்றேன், ஏன் இவங்க வெளியே போனாங்க தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ அனௌன்ஸ் பண்ணோம், கடைசி நாள் மீட்டிங்ல அனௌன்ஸ் பண்ணோம், நாளைக்கு இந்த ஹாலில் கல்யாண மண்டபத்தில் நானும் இருப்பேன், பிஷப்பும் இருப்பார், எல்லா ஃபாதரும் வருவாங்க, ஏன் வெளியே போனீங்க வந்து சொல்லுங்க வாங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க. 2000 பேர் வந்தாங்க. அதுல 15 கன்னியாஸ்திரி உட்கார்ந்துருந்தாங்க. ஓ, அப்போ நீங்கெல்லாம் வெளியில ஆராதனைக்கு போறீங்க? ஆமா. அப்போ ஒரு மைக்கு கொடுங்க அவங்ககிட்ட, முதல்ல கன்னியாஸ்திரிங்கிட்ட கொடுங்க. அவங்க சொன்னாங்க, பாருங்க
நாங்கள் எங்கள் வாழ்க்கையை எங்கள் கற்பை தேவனுக்கு அர்ப்பணிச்சு தான் வந்தோம். எதுக்கு வந்தோம்? வெறும் டீச்சர் வேலை செஞ்சு தூங்குறதுக்கு, திண்டுட்டு தூங்குறதுக்காக வந்தோம் இல்லை. ஆத்ம ஆதாயம் பண்ணணும், எங்கள் ஆத்மாவை காப்பாற்றிக்கணும். நாங்கள் உத்தமமாக இருந்தால் தானே முடியும். அப்போ சத்தியத்தை நீங்கள் போதிக்கவே இல்லை. நீங்கள் வெறும் குட்டி கதை, கேள்வி கதை, குருவி கதை சொல்கிறீங்க. யார்? 15 கன்னியாஸ்திரி சொன்னாங்க. சொன்ன பிஷப் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்களா? எல்லா பாதிரியாரும் பிரசங்கத்தில் குட்டி கதை, கேள்வி கதை, குருவி கதை, சுருபம் கதை, சலைங்க கதை சொல்லின்னுக்குது. இந்த கதை கேட்கறதுக்காக இவ்வளோ ஜனங்க சபைக்கு வராங்க? எவ்வளோ காலத்துக்கு இந்த வண்டி ஓடும்? ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா கண்ணு மூடின்னு உட்கார்ந்து இருப்பாரா? இல்லை, உடைக்குவார் அந்த இடத்த. ஆமன் அன்பானவர்களே, அப்படியே வெக்கமும் போயிட்டார் பிஷப். சொல்லுங்க பிஷப், முதல் வாசகம் படிக்கிறீங்க, 2வது வாசகம் படிக்கிறீங்க, 3வது வாசகம் படிக்கும் போது கத்தோலிக்க சர்ச்சில் எல்லாரும் எழுந்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லி முடிச்சுட்டு இதுக்கெல்லாம் சாம்பிராணி எல்லாம் போட்டு சுற்றி எல்லாம் சாம்பிராணி போட்டு, ஓகே சாம்பிராணி போட்டாச்சு. லூக்கா எழுதின சுவிசேஷம் மேலே ஒரு சிலுவை, வாய் கட்ட ஒரு சிலுவை, அப்புறமா நெஞ்சு கட்ட ஒரு சிலுவை, 3 சிலுவை போதாதுன்னு சொல்லி அப்புறம் பெரிய ஒரு சிலுவை, லாங்காக ஒரு சிலுவை போட்டு நின்றுக்கிறான். ஓகே ரைட், படிச்சு முடிச்சிட்டேன். அவங்க போனார், இங்கே வந்தார், இப்படி சொன்னார், இப்படி பண்ணார், முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு ஒரு ஊரில் ஒரு கதை நடந்தது. இந்த ஊரில் ஒரு கேள்வி இருந்தால் அந்த ஊரில் இந்த சிலையை கொண்டு போய் நாங்கள் வைத்தோம். எவையா கேட்பான் இதெல்லாம்? எவ்வளவு காலத்துக்கு கேட்பான்? ஆயிரக்கணக்கான வருஷமா, ஆயிரக்கணக்கான வருஷமா. உணர்ந்து பாருங்க அன்பானவர்களை, உங்க சொந்தக்காரங்கெல்லாம் எல்லாம் கத்தோலிக்க இருக்க, அவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க, ஏன் அவன் பைபிள் படிச்சுட்டு கதை சொல்றான், நீ கேட்டுங்கிறீங்க, எல்லாம் ஒரு மனுஷனாயா? புத்தி இல்லை உனக்கு? அறிவில்லை உனக்கு? நீ என்ன படிச்ச அதை பத்தி பேசு. எந்த வாசகம் படிச்ச அதை பற்றி போதிக்க முடியல, போயா வெளியில. நீ ஸ்கூல் பார்த்துக்கையா, டீச்சர் வேலை பார்த்துக்கையா, மேனேஜர் வேலை பார்த்துக்கையா, கல்யாணம் பண்ண வாடகை விட்டுன்னு காசு வாங்கினியா? போதிக்க வரையில் நாங்க செய்யறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அன்றைக்கே சொல்றேன், இன்றைக்கே சொல்றேன், இந்த ஆன்லைன்ல. ஆமன் அன்பானவர்களை, கத்தோலிக்கர்களுக்கு புத்தி எப்போ வரும்? பரிசுத்தாவி பெற்றா தான் வரும். பரிசுத்தாவி பெற்றாதான் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்வான். இப்போ ஒரு வசனத்தை படிக்க சொல்றேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். தயவு செய்து எல்லாம் படிங்க, வாலிப பிள்ளைகள்லாம் அதை கேளுங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் படிங்க, டக்கு டக்குன்னு படிங்க. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீ எல்லா ஆவியும் நம்பிடாத. அதுல டேஞ்சர் ஆவி இருக்குது, பாதாள ஆவி இருக்குது, பொய்யின் ஆவி இருக்குது, கலக ஆவி இருக்குது, இச்சை ஆவி இருக்குது, அக்கிரம ஆவி இருக்குது. எல்லாம் ஆவிங்க தான். புரியுதா? காஃபி மேல கூட ஆவி வருது, இட்லி மேல கூட ஆவி வருது, எல்லாம் ஆவி தானே. பைபிள் என்ன சொல்லுது? எல்லா ஆவிகளையும் நீ நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் வந்ததா என்பதை நீ சோதி தெரிய வேண்டும். இப்ப இங்க கரண்ட் இருக்குதான்னு சொல்லி எப்படி பார்க்கறது? ஒரு டெஸ்டர் வச்சு பார்க்கறது. விரல வச்சா பார்க்க முடியும்? இல்லைங்க, நான் பெரிய ஊழியக்காரர், அவன் வேலைக்காரன் தான் டெஸ்டர் வைப்பான். நான் ரொம்ப பெரிய ஊழியக்காரர் இல்லை, நான் பில்டிங் ஓனர் இல்லை, நான் பெரிய மல்டி மில்லியனர் இல்லை, நான் ஒரு மினிஸ்டர் இல்லை. நம்மளுக்கு டெஸ்டர் எல்லாம் ஒத்து வராது, விரலே வச்சிருவேன். என்ன ஆகும்? ரெடி பண்ண வேண்டியதுதான், ஆர்டர் கொடுக்க வேண்டியதுதான். பொட்டிக்கு ஆர்டர் கொடுக்க வேண்டியதுதான், கூலிக்கு. அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. அப்பா இவனை போட்டு தள்ளிங்களாப்பா, ஏன்னா சந்தோஷையா. மற்றவன் பொட்டியெல்லாம் செய்யறதுக்கு 7,000, இந்த பொட்டி செய்யறதுக்கு 25,000பா. அப்பாப்பா, இந்த மாதிரி வசதிக்கிறவனுங்கெல்லாம் போட்டு தள்ளுங்கப்பா, ஏன் விட்டு வச்சுக்கிறீங்க? ஒரு நேரத்தில் இந்த மாதிரி 25,000 பொட்டி ஆர்டருங்க வந்தா, இந்த மாதிரி நான் ஒரு 4 பொட்டி செஞ்சா 2 லட்சம் கையில் கிடைக்கும் பாப்பா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். போட்டு தள்ளுங்கப்பா சொல்லுவானா இல்லையா? ஜெபம் பண்ணுவான் தானே?
உணர்ந்து பார்த்தீங்களா? அன்பானவர்களை டெஸ்டர் வச்சு பார்க்கணும். அப்போ பைபிள் என்ன சொல்லுது? இந்த ஆவிகள் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நீ சோதித்தறிய வேண்டும். சும்மா ஆவின்னு அங்கே ஓடி, இந்த ஆவின்னு அங்கே ஓடி, இந்த ஆவின்னு போய் மொத்தம் போய் பார்த்தா ஆவியில் மொத்தம் பாவியாகிறான். என்னடா ஆவினானுங்க, ஆவினா அந்த ஆவினா இந்த ஆவினா, உள்ள போய் பார்த்தா மொத்தம் பாவியாகுதாடா. விளங்குதா? நான் சொல்லல, பைபிள் சொல்லுதுங்க. நான் ஆண்டவருடைய வேலைக்காரன், அவருடைய ஊழியக்காரன். அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் என்ன போதிக்கணும் எனக்கு சொல்லிக் கொடுங்க கேட்டு தான் உங்கள் இடத்துல வந்து இதை போதிக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்கள் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானதா என்பதை சோதித்தறியுங்கள். எப்படி அறிவது? அடுத்த வசனம் படிங்க. தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், நல்ல கேளுங்க, பரிசுத்தாவியால் நிரம்பினவன் இந்த ஊழியக்காரன், இந்த ஊழியக்காரி, இந்த பாஸ்டர், இந்த பாதிரியார், இந்த ஊழியன்றவன், இந்த பிஷப், இவெல்லாம் பரிசுத்தாவியத்தை நிரம்பினவனான்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது? தோ வசனம் சொல்லுது பாருங்க, படிங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறவன், மகிமைப்படுத்துகிறவனே பரிசுத்தாவியால் அனுப்பப்பட்டவன். பத்தியா? நான் மாதா கதை பேசுறவன், மற்றவன் கதை பேசுறவன், சுய கதை பேசுறவன், அவன் கதை பேசுறவன், இவன் கதை பேசுறவன், நான் பரலோகம் போனேன், பாதாளம் போனேன், இந்த கதையை பேசுறவன். பரலோகத்துக்கு எவனும் போனதே இல்லை, இயேசு வந்தாதான் போக முடியும். நரகத்துக்கு யாரும் போனதே இல்லை, இயேசு வந்து நியாயம் தீர்த்தா தான் நரகத்துக்கு போக முடியும். அப்ப இப்ப செத்தவன் எங்க போவான்? பரதேசுக்குள் போவான். பாவி எங்க போவான்? பாதாளத்துக்கு போவான், நரகத்துக்கு போக மாட்டான். ஒரு நீண்ட பாதாள குழிக்கு அந்த ஆத்மா போயிடும். அங்க கோடிக்கணக்கான ஆத்மா அழுதுன்னு இருக்கு அந்த பாதாளத்துல. அவன் உலகத்துல தலைவனா இருந்திருப்பான், நடிகனா இருந்திருப்பான், நடிகையா இருந்திருப்பான், பெரிய பணக்காரனா இருந்திருப்பான், பிஷப்பா இருந்திருப்பான், பெரிய மதவாதியா இருந்திருப்பான், பெரிய நாட்டு தலைவனா இருந்திருப்பான். ஆனா அவன் ஆத்மா பாதாளத்துல. அவன் ஆத்மா பாதாளத்துலங்க. ஏன்னா அவன் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கவே இல்லை, அவன் பாவத்தை விடவே இல்லை. பாதாளத்துக்கு அவன் ஆத்மா. நரகம் நியாயம் தீர்ப்பு பிறகுதான் நரகத்துக்கு போவாது. நியாயம் தீர்ப்புக்கு பிறகுதான் இந்த பரதேசில் இருக்கிறவங்கலாம் பரலோகத்துக்கு போவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆக தேவ ஆவியை எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த அந்த ஆவியான கடவுள், வார்த்தையான கடவுள் மனுஷ உருவெடுத்து உலகத்தை மீட்க வந்தார் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசுவை மகிமைப்படுத்தி போதிக்கிறவன், இயேசுவை ஏற்றுக்கொள் என்று போதிக்கிறவன், இயேசுவை இரட்சகராக அறிந்து கொள் என்று போதிக்கிறவன், பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவண்டை வா என்று உங்களுக்கு போதிக்கிறவன், அவன் பரிசுத்த ஆவியால் நிரம்பினவன் என்பதை கண்டு கொள்ளுங்கள். அடுத்த வசனம் படிக்கிறாங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாது, இயேசுவை போதிக்காத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. அப்ப அது எங்கிருந்து உண்டாச்சு? படிங்க. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவி அதுவே. புரியுதா? பெரிய சர்ச் இருக்கும், மேல சிலுவை இருக்கும், உள்ள போய் பார்த்தா இயேசுநாதர் இருக்க மாட்டார். யாருன்னா ஒரு வயசான ஒரு புளிய தூக்கின்னு வச்சு நின்று இருப்பான், சிலை இருக்கும். கழிஞ்சு பார்த்தியா? வரும் என்று நீங்க கேள்விப்பட்டீங்களே பிசாசின் ஆவி, அந்தி கிறிஸ்து. அந்தி என்றால் இருட்டு. த டார்க் கிரைஸ்ட் வேர்ல்டு எண்டில் வருவான். அந்த காலம் தான் இப்ப நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல டார்க் கிரைஸ்ட் இந்த த்ரூ அவுட் வேர்ல்டை பார்க்க போகுது. அவன் முழு உலகத்தை அழிக்கிறவனா எழும்பிடிப்பான். அந்த ஆவிதான் இதெல்லாம். உன் ஆத்மாவை கெடுத்தும், புத்தியை கெடுத்தும், அறிவை கெடுத்தும், சிந்தையை கெடுத்தும், விசுவாசத்தை கெடுத்து உன்னை அக்கிரமக்காரனாகவே வச்சிருக்கோம், உன்னை பாவியாவே வச்சிருக்கோம், உன்னை துன்மார்க்கனா வச்சிருக்கோம், உன்னை பொய்யனா வச்சிருக்கோம், உன்னை வேஷக்காரனா வேஷக்காரி உன்னை வச்சிருக்க அந்த அசுத்தாவி. ஆனா நீ ஏதோ ஒரு ஆவி அப்படி இப்படி கையெல்லாம் ஆட்டின்னு இருப்ப. ஆனா உன் நடவடிக்கை பார்த்தா எல்லாமே கேடுகளும் பொய்களும் அக்கிரமங்களும் வேசித்தனங்களும் கெட்ட நடத்தைகளும் குடிவெறிகளும் துன்மார்க்கமாகவே இருக்கும். இதான் அந்த ஆவி. இப்ப புரியுதா? இயேசுவின் சபைன்னு சொல்லி போய் பார்த்தா அங்க இயேசுநாதர் அவன் அறிவிக்க மாட்டான். அவன் வேற எவன சத்தவனை வச்சு சாம்பிராணி போட்டுப்பான். அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, இவங்க பரிசுத்த ஆவியால நடக்கல.
அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி, பிசாசின் ஆவி இவங்களை நடத்துது. இதுதான் அந்த அடையாளம். இயேசு கிட்ட அப்பாவோ அண்ணனோ சித்தப்பாவோ பெரியப்பா மாமனோ மச்சானோ வராது இருப்பாங்க பாருங்க, பாவியா இருப்பான். இங்க வந்து திருந்திடணுமே, இங்க வந்து அநியாயத்தை விட்டுறணுமே, இங்க வந்து பொய்யை விட்டுறணுமே, மோசத்தை விட்டுறணுமே, இங்க வந்து சிலையை கும்பிடுறதை விட்டுறணுமே, இல்லை எனக்கு அதுவே கிட்டோன்னு பிடிச்சிட்டு இருப்பான். அப்போ அந்த ஆத்மா செத்த எங்கே போவோம்? பாதாளத்துக்கு. ஆக அன்பானவர்களே, நீங்கள் பரிசுத்தாவி எதனால் அறிந்து கொள்ளலாம்? இயேசுவை மகிமைப்படுத்துறவங்க. எந்த பாடு வரட்டும், அவமானம் வரட்டும், எத்தனை போராட்டம் வரட்டும், எத்தனை அடி வாங்கட்டும், எத்தனை ஜெயிலுக்கு போட்டோம், ஏன் ஒரு நாள் குத்தி கொள்ளுட்டோம், கழுத்தை வெட்டுட்டாங்க, ஆண்டவர் இயேசுவுக்காகவே நிற்பாங்க. 2000 ஆண்டுகள் 26 வருஷத்துக்கு ரோம்ல பவுலும் பேதுருவும் இயேசுவே ராஜாதி ராஜா என்று அறிவிக்கிறாங்க. அப்போ ரோம் எம்பையர் தான் த்ரூ அவுட் வேர்ல்ட ரூல் பண்ண ரோம் எம்பையர். அந்த ரோம் எம்பையருக்கு முன்னாடி சொல்றாங்க, நீ இல்லை, நீ அழிந்து போகிற ராஜா, பரலோக ராஜா ஆண்டவரா இயேசுவே, அவரே நித்திய ராஜா, அந்த ராஜாவை நீ ஏற்றுக்கொள் என்று போதிக்கிறாங்க. இப்படிதான் கிறிஸ்தவம் ரோம்ல போய் ஆரம்பமானது. ரோம் உடைக்கப்பட்டது. ரோம்ல தான் உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் பெயர் போனது. அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென் அன்பானவர்களே. அப்ப 10 கோடி பேர், 10 கோடி பேருங்க கழுத்து வெட்டப்பட்டிருக்கிறாங்க. இயேசுவை ஏத்துக்கணவங்க எல்லாம் வாங்க வந்து வெட்டுறான், கழுத்தை வெட்டுறான் ரோமன். இந்தா கழுத்தை கொடுத்தான், இந்தா என் கழுத்தை, இந்த என் பிள்ளைய வெட்டு, இந்தா என் எண்டை வெட்டு. இவர்கள் எல்லாரும் தேவராஜ்யத்துக்குள் நுழைந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் அன்பானவர்களே, இன்றைய வரைக்கும் கிறிஸ்துவுக்காக எந்த தியாகத்தையும் செய்கிறவர்கள். ஆகவே அன்பானவர்களே, பரிசுத்தாய் வந்த போது முதலாவது நாம் உயிர் தெழுகிறோம், உயிரடைகிறோம். இந்த உயிர் உன்னை ஆவிக்குரிய மகனா வச்சிருக்கோம். இயேசு வரும்போது இந்த உயிர் தான் உன்னை உயிர் தள்ள வைக்கும். நீ வானத்துக்கு உன் ஆத்மா பறந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கிரமக்கார ஆத்மா பாதாளத்திலே இருக்கும். அவர் நியாயம் தீர்த்து அவனுங்களை நரகத்துக்கு அனுப்புவார். ஆம். 2வது அப்போஸ்தலர்கள் விடுதலை அடையணும், எல்லா தீமையிலிருந்து விடுதலை. இதை வச்சுதான் அந்த 2 கொரிந்தியர் 3:17 வச்சுதான் நாங்கள் ஒரு பாட்டு பாடணும். ஒரே ஒரு வரியை பாடுகிறோம். ஆண்டவரே ஆவியானவர், அவர் எங்குண்டோ அங்கு விடுதலை. ஆண்டவரே ஆவியானவர், அவர் எங்க இருக்கிறார் அங்கு விடுதலை. முதல்ல அந்நிய பாஷை இல்ல, விடுதலை. முதல்ல விடுதலை சுயத்திலிருந்து, பாவத்திலிருந்து, இச்சையிலிருந்து, மாய்மாலத்திலிருந்து, பித்தலாட்டத்திலிருந்து விடுதலை. ஆண்டவரே ஆவியானவர், அவர் எங்குண்டோ அங்கு விடுதலை. ஆண்டவரே ஆவியானவர், அவர் எங்குண்டோ அங்கு விடுதலை. பாவத்தில் இருந்த விடுதலை, சாபத்தில் இருந்த விடுதலை, அழிவில் இருந்த விடுதலை, அடிமைத்தனத்தில் விடுதலை. பாவத்தில் இருந்த விடுதலை, சாபத்தில் இருந்த விடுதலை, அழிவில் இருந்த விடுதலை, அடிமைத்தனத்தில் விடுதலை. அல்லேலோ அல்லேலூயா, அல்லேலோ அல்லேலூயா, அல்லேலோ அல்லேலூயா, அல்லேலோ அல்லேலூயா. பாவியன் மீது அன்பு வைத்தாரே, சேற்றில் இருந்த என்னை தெரிந்து கொண்டாரே. பாவியன் மீது அன்பு வைத்தாரே, சேற்றில் இருந்த என்னை தெரிந்து கொண்டாரே. தாம் ரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ஆவியாலே அபிஷேகம் செய்தாரே. தாம் ரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ஆவியாலே அபிஷேகம் செய்தாரே. ஆனந்தம் ஆனந்தமே, கிறிஸ்துவுக்குள் வாழ வாழ்க்கை ஆனந்தமே. ஆனந்தம் ஆனந்தம்
அல்லேலோ அல்லேலூயா. எல்லோரும் அல்லேலோ. நான் செல்ல பிள்ளை, இனி கவலை ஒன்றும் என் வாழ்வில் இல்லை. என் இயேசுவுக்கு நான் செல்ல பிள்ளை, இனி கவலை ஒன்றும் என் வாழ்வில் இல்லை. அவர் அனுதினமும் வழி நடத்தும் தேவன், கண்ணின் மணி போல என்னை அவர் காப்பார். அவர் அனுதினமும் வழி நடத்தும் தேவன், கண்ணின் மணி போல என்னை அவர் காப்பார். ஆனந்தம் ஆனந்தமே, கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை ஆனந்தமே. ஆனந்தம் ஆனந்தமே, கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை ஆனந்தமே. அல்லேலோ அல்லேலூயா, அல்லேலோ அல்லேலூயா, அல்லேலோ அல்லேலூயா, அல்லேலோ அல்லேலூயா. ஆண்டவரே ஆவியானவர், அவர் எங்குண்டோ அங்கு விடுதலை. இதான் சத்தியம். ஆண்டவரே ஆவியானவர், அவர் எங்குண்டோ அங்கு விடுதலை. அவர் எங்குண்டோ அங்கு விடுதலை. அவர் எங்குண்டோ அங்கு விடுதலை. அல்லேலூயா அல்லேலூயா. கடைசியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது, அப்போஸ்தலர்கள் நிரப்பும் போது, விசுவாசிகளை நிரப்பும் போது, அவர்களுக்கு தேவன் தரும் மகா கனத்துக்குரிய ஒரு மேன்மை இந்த உலக வாழ்க்கையில. 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவ ஆவி உங்களுக்குள் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியவில்லையா? பார்த்தீங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் டெம்பிள் எது? எருசலேமில் சாலமோன் கட்டியதுக்கு பேர் தான் டெம்பிள். That's not the church, the temple. இன்னைக்கு நாம இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்கிற இடங்களுக்கு பேர் டெம்பிள் பேர் இல்லை, சர்ச், சபை, கிறிஸ்துவின் சபை. டெம்பிள் என்பது வேறு, சர்ச் சபை என்பது வேறு. உலகத்தில் இருக்க எல்லா மதத்தாரும் தங்கள் கோவிலை கோவில் என்று அழைப்பார்கள். டெம்பிள் தான் சொல்லுவாங்க, கோவில் என்று தான் சொல்லுவாங்க, ஆலயம் என்று சொல்லுவாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற இடத்த கோவில் சொல்ல மாட்டாங்க, சபை. நாங்கள் சபையை சார்ந்தவர்கள். அதாவது ரட்சிக்கப்பட்ட அத்தனை மக்கள் கூட்டமும் டெம்பிளா மாறின கூட்டம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த உன்னதமான ராஜாதி ராஜா தேவாதி தேவன் ஆராதிக்கிற இடத்துக்கு பேர் தான் சபை. விசுவாசிகர் இல்லையா சொல்லுங்க. இப்போ தேர்ட் டெம்பிள் கட்ட போறாங்க. தேர்ட் டெம்பிள் இல்ல, ஃபோர்த் டெம்பிள் கட்டும், ஃபிஃப்த் டெம்பிள் கட்டும். எந்த டெம்பிளா கட்டும் எருசலேம்ல, அங்க பிசாசு தான் வந்து உட்காரும். டெம்பிள் எருசலேம்ல யூதன் கட்ட போற டெம்பிள்ல இயேசு வர மாட்டார். ஏன்னா அவருடைய உடல் தான் சபை, அவருடைய உடல் தான் நீங்கள்லாம். ஆக அன்பானவர்களே, ஆண்டவர் முதலாவது உயிர்த்தெழ வைக்கிறார், இரண்டாவது விடுவிக்கிறார். சகல மாம்சிகம், சகல சுயம், சகல பாவம், சகல மோச நாசத்தை விடுவிப்பார். முன்பு நீ அடிமையா இருந்தீங்க, ஒரு சினிமா படம் பார்த்தாலே அது பார்க்கணும் பைத்தியம் பிடிச்சாலே. இப்ப இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இது ஒரு வாழ்க்கையா? இதெல்லாம் ஊர்கதை. சிச்சி இதெல்லாம் அந்த எனக்கு அதெல்லாம் வராது, நான் ஜெபிக்கிற இடத்துக்கு தான் வருவேன்னு சொல்லுவேன். நீ என்ன உன் ஆண்டவர் தொட்டுட்டார். நீ கண்ட கதை பேச இருக்கவே மாட்டேன், நீ இருக்கவே மாட்டேன். நீ ஊதாரி குடிகாரங்களோட இருக்கவே மாட்டேன், நீ போக மாட்டேன். நீ முதல்ல நீ ஓடுவ, சாரா கடையில கிளாஸ் எல்லாம் கூட கழுவி வந்துருப்ப ஒரு காலத்துல நீ. ஆனா இப்ப அப்படி இல்லை. இல்ல, என் உயிரே போனாலும் என் ஆண்டவரா இயேசுவுக்காக தான். இதான் அந்த ஆவியின் தொடுதல். அல்லேலூயா சொல்லுங்க.
அண்ணன் இருக்கட்டும், தம்பி இருக்கட்டும், அப்பா இருக்கட்டும், அம்மா இருக்கட்டும், போக. என்னை உண்டாக்கி எனக்கு உயிர் கொடுத்த என் ஆண்டவர் இயேசு எனக்கு போதும். இதாங்க கிறிஸ்தவம். இதான் கிறிஸ்தவம். வேளாங்கண்ணியில் ஒரு கூட்டம் வந்து போகுது. சுனாமி வந்து தெரியுமா? வேளாங்கண்ணியில் 30,000 பேர் சத்தான்ல அந்த 26 அந்த டிசம்பர் 26. அப்போ நம்ம சபைக்கு வந்த ஒரு தம்பி, அவன் இப்போ நல்ல ஒரு ஊழியக்காரன் ஆயிட்டான். அந்த தம்பி வீட்டில் 12 பேர் போகிறாங்க, இவன் 13வது ஆளுங்க. டேய், கிறிஸ்துமஸ் வந்து அங்கே போடா இல்லை, முடியவே முடியாது. நான் ஆண்டவர் வசனம் போதிக்கிற இடத்த நான் போவேன், நான் அந்த ஆராதனைக்கு தான் நான் போவேன், நீ எல்லாம் போங்க. நான் அவன் டிக்கெட் எடுத்து அவங்க அம்மா அவங்க அப்பா அத்தனை பேர் துப்பு காரி துப்பி, நீ நாசமாக போவ போகிற சபையில் அப்பா அம்மா கீழ்ப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஆனால் நான் விக்கிர ஆராதனை பண்ணுறதுக்கு நான் ஒரு நாளும் கீழ்ப்படியக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. நான் பண்ண மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அவங்க டிக்கெட்டை காரி தூப்பி முகத்தில் போட்டு அவங்க சபையில் கொண்டு வந்து காட்டணும் சாட்சியாக போட்டு அவங்க போயிட்டாங்க. நடந்தது என்ன தெரியுமா? 26ஆம் தேதி கிறிஸ்துமஸ், எல்லாம் தின்னு குடிச்சு, அதான் அந்த வேலைக்கு தான் அங்கே எல்லாம் போகிறத. எல்லாம் தின்னு எல்லாம் குடிச்சு எல்லாம் உருண்டு பிளந்துருக்கிறான். வந்துச்சு பாருங்க சுனாமி. அத்தனை பேரையும் அந்த சர்ச்சுக்கு மேல் டவர் வரைக்கும் தண்ணி போய் நின்றுடுச்சு. 30,000 பேரை சுனாமி கடலுக்கு எடுத்துன்னு போயிடுச்சு. இவங்க குடும்பம் 12 பேரும் போயிட்டாங்க. அந்த தம்பி அந்த டிக்கெட்டை அவங்க காரி துப்பி கொடுத்துட்டு போன டிக்கெட்டோடு வந்து சபையில் சொன்னான், நான் மாத்திரம்தான் தப்பிச்சேன். பார்த்தீங்களா? அவன் குடும்பமே வெறுத்ததுங்க அவனை. அவங்க எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. அவன் மாத்திரம் இப்போ ஊழியக்காரன் ஆயிட்டான். உணர்ந்து பாருங்க என் அன்பானவர்களே. பரிசுத்த ஆவி வரும்போது உன் உடலை ஆலயமாக மாற்றுவார். சரி, இதை நான் சுருக்கத்தில் சொல்லி நான் ஜெபித்து விடுகிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வெளியில் ஸ்நாக் ஒரு ரெடியாக இருக்குது. அண்ணா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தான் போக போகிறீங்க, சாப்பிட்டும் போங்க. அது எப்படி தான் இருக்குதுன்னு பார்த்துருங்களேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்நாக்கை கொஞ்சம் பார்த்துருங்க, சாப்பிட்டுடுங்க. இந்த ஸ்நாக் என்ன சொல்லுது? 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3-7. ஃபர்ஸ்ட் டெம்பிளை கட்டினா மகாராஜாவான சாலமோன். இந்த டெம்பிளை பிளஸ் பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லி தேவன் இடத்துல சாலமோன் ஜெபம் பண்ணும்போது கர்த்தராகிய தேவன் சாலமோனுக்கு சொல்றாரு, சாலமோனே, நீ கட்டுன்னு இருக்கிற அந்த ஆலயத்தில் என் கண் இருக்கும், என் இருதயம் இருக்கும், என் வார்த்தை இருக்கும். நீயும் சரி என் ஜனங்களும் சரி என் வார்த்தையை நீங்கள் கடைபிடித்து நடக்க வேண்டும். என் வார்த்தைகளை விட்டு விலகி நீ அந்நிய தெய்வங்களை வணங்குவாய் என்றால், சிலைகளை வணங்குவாய் என்றால், சுரூபங்களை வைத்து வணங்குவாய் என்றால், அப்பொழுது நான் உங்களையும் தள்ளிவிடுவேன், நீ கட்டியிருக்கிற இந்த கோவிலையும் உடைத்து விடுவேன் சொன்னாரா? சாலமோனுக்கு சொல்லிக்கிறார். 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, நீ கட்டின டெம்பிளை உடைச்சிருவேன் நான். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3-7 வரைக்கும் பார்த்துக்கங்க தயவு செய்து. ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். என்ன சொன்னார்? மத்தேயு 21ஆம் அதிகாரம் 13வது வசனம், பரிசேயர்களே சதுசேயர்களே, என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்களே. திருடங்க இருக்கிற இடமா ஆக்கிட்டீங்களா? பணம் மாத்திர இடமா மாத்திட்டீங்களே, வட்டிக்கு பணம் கொடுக்கிற இடமா பண்ணிட்டீங்களே, கோவில சர்ச்சை டெம்பிள கள்ளர் குகை ஆக்கிட்டீங்க. இங்க பார்த்தா ஒரு சிலை இருக்குது, அங்க சிலை இருக்குது, இங்க சிலை இருக்குது, இங்க சிலை இருக்குது. பரிசுத்த ஆவியான தேவனுக்கு இடம் இல்லை. என்னுடைய வீடு என் பிதாவின் வீடு ஜெப வீடு, இதை கள்ளர் குகையாக்கினீர்கள். விடுவாரா? அப்ப என்ன சொன்னார்? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் இந்த ஆலயம் உடைக்கப்படும். பாத்தீங்களா? ஒரு கல்லு மேல ஒரு கல் இருக்காது, இது உடைக்கப்படும். யார்? சாலமோன் கட்டினான். அதுக்கு பிறகு கோரஸ் ராஜா கட்டினான். வரப்போற நாள்ல இந்த 3 டெம்பிளை பத்தி நான் உங்களோட இந்த தேவ செய்தி நான் பேச போறேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, கள்ளர் குகை ஆயிடுச்சு.
இதை உடைப்பேன். ஒரு கல் மேல ஒரு கல். இதாங்க இன்னைக்கு இஸ்ராயல் இருக்கிறது. ஒரு கல் மேல ஒரு கல் இருக்காதுங்க. எல்லாம் அதுவும் கல்லினா சின்ன சின்ன செங்கல் மாதிரி இல்லை. 7 அடி நீளம், 3 அடி அகலம். ஒரு கல் சைஸு. அந்த மிதி வச்சு கட்டியிருக்கிறான். அது எப்படி கட்டியிருக்கிறான்? சும்மா சிமெண்ட் போட்டு எல்லாம் கட்டல, தங்கத்தை காய்ச்சி ஊத்தி இருக்கிறாருங்க. அப்படியே 7 அடி 3 அடி அகலத்துக்கு ஒரு கல் மேலேயும் தங்கத்தை காய்ச்சி ஊத்தி இன்னொரு கல் எடுத்து வச்சுக்கிறான். அங்க தங்கத்தை இப்படித்தான் அந்த ஓல் டெம்பிள் தங்கத்தால் கட்டப்பட்டது. அது உள்ள பைபிள் வச்சிருந்தாங்க. இங்க சிலைங்கள்லாம் வந்துடுச்சு, அங்க சுர்பங்கள்லாம் வந்துச்சு, சத்தம் எல்லாம் வந்துடுச்சு. வெளி வியாபாரம் ஆயிடுச்சு. ஆடு விற்கிறான், மாடு விற்கிறான், கோழி விற்கிறான், பணம் மாத்திரம், எல்லாம் வியாபாரம். ஜபம் பண்ற இடம் அது இல்லை, அது வியாபாரம் பண்ற இடமா ஆக்கிட்டாங்க. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் அது உடைக்கப்படும். அன்னைக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கு கூட எங்கே தேவனுக்கு மகிமை இல்லையோ அந்த இடம் உடைக்கப்படும். உன் வீட்டில் இயேசுக்கு நீ இடம் கொடுக்காம இருக்கிறியா, உன் வீடு உடைஞ்சிரும். எழுதி வச்சுக்கோ. மீட்டிங் முடிஞ்சான்னு வேணா கையெழுத்து போட்டு கொடுத்துறோம் நாங்கள், டேட் போட்டு. இயேசுவுக்கு அவரால் தான் நீ வாழ்ந்துங்கிற. அவர் பாதத்தில் தேடி ஜோம் பண்ண நீ தயாரா இல்லை. தின்றது தூங்குறது, சினிமா பார்க்குறது, சீரியல் பார்க்குறது, தின்றது தூங்குறது, சினிமா பார்க்க. எவ்வளோ காலம் ஒன்று ஆண்டவர் விட்டு வச்சிருப்பார். அடிக்குவார் ஒரு நாளைக்கு. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஐயோ இயேசுவே இயேசுவே ஐயோ கத்துவேன். எச்சரிக்கை, அந்த நாள் வரும். ரொம்ப பேருக்கு அந்த நாள் வந்துடுச்சு, மறந்துடாத. தேவனுக்கு உன் வீட்டில் இடம் இல்லையா, உன் வீடு உடஞ்சிடும். தேவனுக்கு புருஷ முஜாத்துக்கு இடம் இல்லையா, புருஷ முஜா உடஞ்சிருவாங்க. தேவனுக்கு உங்க வீட்டில் இடம் இல்லையா, மகிமை இல்லையா, அப்பா அம்மா பிள்ளைங்களாம் உடஞ்சிடும். தேவனுக்கு சபையில் இடம் இல்லையா, சபை உடைஞ்சிருங்க. எல்லா சர்ச்சும் உடையுது பாருங்க. என்ன வரைக்கும் அதான் நடக்குது, இனியும் அதான் நடக்கும். இயேசுவுக்கு எங்க இடம் இல்லையோ அது உடைக்கப்படும். எச்சரிக்கை தம்பி தகச்சி, உன் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நீ இடம் கொடுக்காத போயிட்ட, நீ உடைஞ்சிருவ. எல்லாம் இருக்கும், ஆனா நீ வாழாத போயிடுவ, எல்லாம் உடைஞ்சு விழுந்துடுவ. மனம் திரும்பு, கர்த்தருக்கு முதலிடம் கொடு, தேவனுக்கு முதலிடம். சரி, இது எப்போ உடைஞ்சது? கிபி 70வது வருஷத்துல. அது எப்போ உடைய ஆரம்பித்தது? இயேசு சிலுவையில் உயிர் விடும்போது. மத்தேயு 27:50, இயேசு மகா சத்தமாய் தன்னை பலியாக பிதாவின் கையில் அர்ப்பணித்தார். அப்போது எருசலேம் தேவாலயத்தின் திரை மேலிருந்து கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அந்த பாரம்பரியம் உடைக்கப்பட்டது. மிருக பலி உடைக்கப்பட்டது. எருசலேம் தேவாலயம் கிழிந்தது, உடைந்தது. அதுக்கு பிறகு 70வது நூற்றாண்டில் ரோம அரசாங்கம் வந்து முழு டெம்பிளையும் உடைச்சு போட்டான். இன்ன வரைக்கும் அதுதான் எருசலேம்ல இருக்குது, அங்க வேற ஒன்றும் இல்லை. அதுதான் போய் பார்க்கலாம். சரி, இப்ப டெம்பிள் ஆண்டவர் உடைச்சிட்டாரு. தன்னுடைய உடல் என்னும் சபையை ஆண்டவர் எழுப்புறார். நான் என் சபையை கட்டுவேன். அவர் தான் அந்த சபை. அந்த சபையினுடைய கல்லெல்லாம் யாரு? மீட்கப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தாங்க அந்த சபையினுடைய கல்லு, நீங்க தான் சபை. நீங்க இங்க இல்லைன்னா இதுக்கு பேர் வந்து கோடன். அரிசி மூட்டைக்கு வாடகை விடலாம்ல, அடக்கி வைக்கிறதுக்கு. சிமெண்ட் மூட்டை அடக்கி வைக்கிறதுக்கு வாடகை விடலாம்ல. இரும்பு கம்பியெல்லாம் அடக்கிறதுக்கு வாடகை விடலாம்ல. சொல்லுங்க, கோடன் ஆயிடும் இது. ஆனா அங்க ஜெபிக்கிற இடத்துக்கு பேரு சபை. அப்ப சபை யாரு? கட்டிடம் இல்லை, நீங்க தான், நாம தான். நீங்க தான் சபை. உங்க வீட்டில் நீங்க 5 பேர் கூடி ஆராதனை, உங்க வீடு ஒரு சபையாயிடும். அப்படிதான் ஆகணும், அப்படிதான் ஆகணும், அப்படிதான் ஆக போகுது இனிமே. உங்களை எல்லாரையும் கொண்டு அப்படித்தான் ஆண்டவர் பல இடத்துல செய்வார். 2 பேர் 3 பேர் எங்க இருக்கிறீங்க? உங்க நடுவில் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த சபையை, இந்த கோவிலை உங்களை மாத்திட்டார். நீங்க தான் கோவில். அதனாலதான் பரிசுத்தாய் வந்த போது உன் உடல் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவ ஆவி உனக்குள் இருக்கிறார் என்றும் நீ அறியவில்லையா? இப்ப யார் டெம்பிள் ஆயிட்டோம்? நாம தான் டெம்பிள் ஆயிட்டோம். ரோட்ல இருக்கிற டெம்பிள் பேசாது, ஆனா இயேசு கிறிஸ்துவின் டெம்பிள் எல்லாம் பேசுது பத்தியா? ரோட்ல இருக்கிற டெம்பிள் எல்லாம் மூவ் ஆகாது,
ஆனா இயேசு டெம்பிள் எல்லாம் மூவ் ஆகுது பத்தியா? நம்ம எங்க வேணாலும் போவோம், இயேசு அறிவிப்போம் பத்தியா? இந்த டெம்பிள் நாம தான். இந்த டெம்பிள் எல்லாம் கூடி ஆராதிக்கிறதுக்கு பேர் தான் சபை. அல்லேலூயா சொல்லுவோம். சரி, அப்ப அந்த கோவில் கட்டுவதுக்கு என்ன பண்ணாரு? 1 21 28 தாவீது அந்த மோரியா மலை, இன்னைக்கு சண்டை போடுறாங்கல்ல மோரியா மலை, தாவீது தான் வாங்கினது. அதுக்கு டாக்குமெண்ட் என்ன? பைபிள் தான். அதிக பணம் கொடுத்து அந்த மோரியா மலையை தாவீது வாங்கினான். ஏன் வாங்கினான்? அந்த மோரியா மலையில தான் ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை பலியிட்ட பலிப்பீடம் இருந்தது. அதுக்கு தான் இன்னைக்கு சண்டை போட்டுங்கிறாங்க. அந்த பலிப்பீடம் அதான் தாவீது அதை வாங்கி அங்கதான் சாலமோன் வச்சு டெம்பிள் கட்டணும். அந்த டெம்பிள் ஆண்டவர் உடச்சு போட்டார். இப்ப டெம்பிள் எல்லாம் யாரு? ஒரு விசுவாசிகள் தான். நீ தான் டெம்பிள். யோவான் 14:16-17 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களோடு இருக்கும்படி, உங்களுக்குள் இருக்கும்படி அவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவார். அல்லேலூயா. பாத்தியா? உனக்குள்ளே ஆவியானவர், உயிருள்ள வரைக்கும் நம்மளை உயிர்த்தல வைக்கிறவர் அந்த ஆவியானவர் தான். நம் ஆத்துமாவிலே பரிசுத்தாய் வந்து விடுவார். உன் வாய் தேவனை புகழும், உன் வாய் தேவனை துதிக்கும், உன் வாய் இயேசுவை உயர்த்தும், உன் வாய் சத்தியத்தை பேசும். தேவன் உனக்குள்ளே இருப்பார். நீ எங்கே இருக்கலாம், ஆனா நீ ஆவியினுடைய மகன், ஆவியினுடைய மகள். உனக்குள்ளே ஆவியானவர் என்றைக்கும் இருப்பார். நாம் தான் தேவனுடைய ஆலயம். பரலோகத்துக்கு நாம தான் போவோம். இந்த கட்டிடம் போவோமா? கோல்டுலே கட்டினாலும் போவோமா பரலோகத்துக்கு? போகாது, அழிஞ்சிரும் இயேசு வரும்போது. ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகத்தில் எல்லா கட்டிடமும் இயேசு வரும்போது எல்லாம் அழிஞ்சிரும். அப்போ பரலோகத்துக்கு யார் போறது? நீங்க தான் போவீங்க, நாம தான் போவோம். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். நீங்க ஜெபத்தில் போக 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 ஒரு நாள் உங்களிடத்தில் ஆண்டவர் பேசுவார். அந்த சத்தம் எங்கிருந்து வரும் தெரியுமா? இருதயத்திலிருந்து வரும். இங்கிருந்து சத்தம் வரும். உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுவார். உங்கள்கிட்ட பேசுவார் ஆண்டவர். தங்கச்சி, தம்பி உங்கள்கிட்ட பேசுவார். ஊழியக்காரனை, ஊழியக்காரி உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுவார். அதை நீ கேட்கணும் இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். கைகளை தட்டுகளாருமா. அப்போ உன்னை என்ன ஆண்டவர் கோவில் ஆக்கிட்டாரு, அவருடைய டெம்பிள் ஆக்கிட்டாரு. இந்த டெம்பிள் எல்லாம் கூடி ஆராதிக்கிற இடத்த சர்ச் ஆக்கிட்டார், சபை ஆக்கிட்டாரு. அப்ப இந்த டெம்பிள்ல இயேசு தான் இருக்கிறார். எபேசியர் 3:17 விசுவாசத்தினால் இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். நீ கிறிஸ்துவுக்குரியவன், நீ இயேசுக்குரியவன். உன்னை பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கும் உன்னை நடத்துவார். அவருக்கு என்ன ஒரு பெயர் தெரியுமா? தேற்றவாளன், கம்போர்ட்டர். அதாவது உன்னை தேற்றிக்கொண்டே இருப்பார். பலகீனங்கள் வரும், போராட்டம் வரும், பயப்படாதே மகனே, மகளே, பயப்படாதே, நீ பயப்படாதே. உன் ஆண்டவர் தேற்றுவார், உன்னை தாங்குவார், உன்னை சுமப்பார், உன்னை நடத்துவார், உன்னை தைரியப்படுத்துவார். இயேசுவே, உனக்குள்ள ஒரு தைரியம் உண்டாகும். உனக்கு ஜெபிக்கிறவங்க 2 பேர் வருவாங்க, உனக்குள்ள ஒரு தைரியம் உண்டாகும். உனக்கு நம்பிக்கை கொடுக்கிற விசுவாசிகள் வரும், உனக்குள்ள தைரியம் வரும். பரிசுத்த ஆவி தேற்றுகிறவர், உன்னை தாங்குகிறவர், உன் இயேசுவுக்கு நேராய் நடத்துகிறவர், இயேசுவை தேடும்படி செய்கிறவர். நீ தேவனுடைய கோவிலாய் மாறிட்டாய். இப்போ அந்த டெம்பிள்ல சிலைகள் வந்தது, விக்கிராராதனை வந்தா உடைக்க வச்சாரு. அப்ப இந்த டெம்பிள்ல விக்கிராராதனை வரலாமா? வரலாமா, வரக்கூடாதா? யோசனை பண்ணி பாருங்க. அப்போ இந்த உடல் என்னும் டெம்பிள்ல விக்கிராராதனை வரலாமா? இச்சை வரலாமா? சுயம் வரலாமா? ஒரு பொம்பளை வரலாமா? ஒரு ஆம்பளை வரலாமா? இந்த இதயத்துக்குள்ள நீ பார்க்குற ஒரு பெண் இங்க வரலாமா? நீ பார்க்குற ஒரு ஆணுங்க வரலாமா? நீ பார்க்குற ஒரு சினிமா அங்க வரலாமா? நீ பார்க்குற ஒரு சீரியல் இங்க வரலாமா? நீ பார்க்குற உலகம் இந்த இதயத்துக்குள் வரலாமா? இல்ல, அது வரக்கூடாது. இங்க இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மறந்துடாதீங்க, நான் முடிக்க போறேன். 1 கொரிந்தியர் 3:17 ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். நீங்களே அந்த ஆலயம். எச்சரிக்கை, நீ குடிச்சு குடிச்சு ஓடுற உன் பொஞ்சாதி புள்ள ஜபத்தால உன்னை விட்டு வச்சுக்கிறாரு. ஆனா ஒரு நாளைக்கு முடிவு பண்ணிடுவார், தட்டிடுவார், மொத்த உறுப்பும் ஒன்னும் இல்லாத போயிடும்.
நீ ஆங்காரத்தில் போற, நீ எவ்வளவு வசதி வருதோ அவ்வளோ ஆண்டவரை மறக்கிற, வெறும் தின்றது சினிமா உலகம் மாய்மாலத்தில் போற. விட்டுருவாரா என்ன? உயிர் கொடுத்து மீட்டார் இல்லை, விட்டுருவாரா? அடிப்பார், ஒன்று அடித்தளத்தில் அடிச்சிருவார். ஒன்னும் இல்லாம நலஞ்சி கொலைஞ்சி போயிடும் எல்லாம். எச்சரிக்கை, ஒருவனின் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். நீங்களே அந்த ஆலயம். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை நான் படிக்கும்படி சொல்லுகிறேன், நான் ஜெபம் பண்ணலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 19வது 20வது வசனம் படிங்க. நல்லா கேட்டுக்கங்க இது எல்லாரும். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்பதை உணர்வீர்களா? நீ உனக்கு சொந்தம் அல்ல, ஆண்டவரா இயேசுவுக்கு தான் நீ சொந்தம். உனக்கு நீ சொந்தம் இல்லையா தம்பி தங்கச்சி? உனக்கு நீ சொந்தம் இல்லை. உன் இஷ்டத்துக்கு ஓடாத, தெரியாத ஓடிட்ட, நாள் ஒன்று அடிக்க ஆரம்பிக்குவார், அப்ப நீ வந்து சேர்ந்துடணும். ஆமாம் அன்பானவர்களே, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அந்த கோவிலை கட்டுறதுக்கு எப்படி அதிக பணம் கொடுத்து வாங்கினாரோ அதுபோல இயேசு மத்தேயு 20:28 என் உயிரை கொடுத்து உங்கள் எல்லோரையும் நான் மீட்டுக் கொண்டேன். பார்த்தீங்களா? உன்னை என்னை ஆண்டவர் இயேசு தன் உயிரை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. விட்டுருவாரா பிசாசுக்கு? விட்டுருவாரா எதிரிகளுக்கு? விட்டுருவாரா சுயத்துக்கு? விட்டுருவாரா அநியாயக்காரனுக்கு? விட்டுருவாரா அக்கிரமக்காருக்கு? விட்டுருவாரா என்ன? ஒரு நாள் விட மாட்டார். ஆனா கொஞ்சம் காலத்தை விட்டு பார்க்குவாரு. உனக்கு சொல்லினே வருவார், போயிடுச்சுன்னு வருவார், உணர்த்தினே வருவார். எல்லாம் நான் பார்த்துட்டேன், எல்லாம் என்னை யாரும் திருத்த முடியாதுன்னு போ கொடுப்பார் பாரு ஒன்று. அப்ப மொத்தமா நில குழிஞ்சு போயிடும். அப்ப தெரியும் உனக்கு. ஆமா அன்பானவர்களே, பைபிள் சொல்லுகிறது உங்கள் உடல் தேவாலயம், பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இருக்கிறார். நீ உனக்கு சொந்தம் இல்ல. உன்னை ஆண்டவர் ஏற்கனவே வாங்கி முடிச்சிட்டாரு, பட்டா எழுதிட்டார் பரலோகத்துல. நீ உனக்கு சொந்தம் இல்லை. உன் கை கால் வாய் கண்ணு மூக்கு உன்னுடையதல்ல, இயேசு கிறிஸ்துவுடையது. அது நீ பேய்களுக்கு வாடகை விட்டு நிற்கலாமா? பிசாசுகளுக்கு லீஸ்க்கு விட்டு நிற்கலாமா? சினிமாவுக்கு நீ வாடகை விடலாமா? உன் உடல் ஆண்டவருக்கு தானே. நீ ஒரு பொண்ணுக்கு உடலை வாடகை விடலாமா? ஒரு ஆணுக்கு நீ உடலை வாடகை விடலாமா? உன் உள்ளத்தை உலகத்துக்கு நீ வாடகை விடலாமா? விடுவாரா? விட்டுருவாரா ஆண்டவர்? விட மாட்டார். அடிச்சிருவார், மொத்த வம்சத்தை அடிச்சிருவார். என்ன உன்னை வாங்கி இருக்கிறாரு. நீ வாங்கின ஒரு பொருளை ஒருத்தன் எதிரி விட்டான விடுவியா? நீ கேஸ் போடவில்லை, எதிர்த்து நிற்கவில்லை, நியாயம் பேசவில்லை. அப்ப தேவன் விடுவாரா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, நீங்க உங்களுடையவர்கள் அல்ல. பி கேர்ஃபுல், ஞாபகம் வச்சுக்கோ. நீ உனக்கு சொந்தம் இல்லை, நீ கர்த்தரா இயேசுவுக்கு சொந்தம். உன் இஷ்டத்துக்கும் இயேசுனுடைய டெம்பிளை கெடுத்துறாத. எவனோ இந்த இடத்துல பச்சை குத்திக்கிறானா நீ குத்திக்காத. இங்கெல்லாம் குத்திக்கிறது. ரோட்ல எல்லாம் பார்த்தீங்களா, எல்லாம் இங்கே ஒரு பேய், இங்கே ஒரு பிசாசு, இங்கே ஒரு குட்டி சாத்தான், இங்கே ஒன்று இங்கே குத்திக்கணும், வாக்கில் நாக்கில் இங்கே குத்திக்கணும், இங்கே ஒரு கம்பல், மூக்கில் போதாது இங்கே ஒன்று கம்பல், இங்கே ஒன்று காதை சுத்தியில் ஒரு கம்பல். எவ்வளோ இடத்துல குத்துறதுக்கு ஆண்டவர் விட்டுன்னு இருப்பார். ஒரு நாளைக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு குத்திடுவார். பட்டுன்னு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சே விட்டு என்ன பிரயோஜனம்? விளங்குதா? ஆகவே அன்பானவர்களை 20வது வசனம் என்ன சொல்கிறது? உங்களுக்கு வெளியில ஸ்நாக் இருக்குது, இந்த ஸ்நாக்ஸை கேட்டு அந்த ஸ்நாக்ஸை சாப்பிடுங்க. 20வது வசனத்தை பாருங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். பாத்தியா, கிரயம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தமிழ்ல வட்டியோடு உன்னை வாங்கி இருக்கிறார்கள். வெறும் உன்னை பணம் கொடுத்து வாங்கல, வட்டி கட்டி உன்னை வாங்கி இருக்கிறாங்க.
ஒரு பொருளை நான் அடமானம் வச்சிட்டேங்க, கிரயம் பண்ணிட்டேங்கன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே கிராமப்புறத்தில் பெரியவங்கெல்லாம் பேசுவாங்க, இந்த நகையை கிரயம் பண்ணிட்டேங்க, அதை மூக்கிடுங்க. ஏன்னா நான் வாங்கினது 2 லட்சம் தான், ஆனால் வட்டியோடு சேர்த்து 3 லட்சம் ஆயிட்டுக்குது, இப்போ 5 லட்சம் ஆயிடுச்சுங்க. ஆனால் அந்த விலை 10 லட்சம் நகைங்க. அது பரவாயில்ல, 5 லட்சம் 3 லட்சம் வட்டி போனாலும் பரவாயில்ல, நான் கிரயம் பண்ணி நான் வாங்கிடுவேன். பத்தியா, வட்டி கொடுத்து வாங்குவோம் பொருளுக்கு தான் கிரயம். இங்க பைபிள் உங்களை நமக்கு சொல்லுது, கிரயத்திற்கு நீங்கள் கொல்லப்பட்டீர்கள். உன் ஆண்டவர் அதிக விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். மகளே, மகனே, தம்பி, தங்கச்சி, அம்மா, ஐயா, ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, அதிக விலை கொடுத்தார் இயேசு உனக்காக எனக்காக. தன் உயிரே கொடுத்து நம்மளை வாங்கி இருக்கிறார். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கைகளை பலமாய் தட்டி கர்த்தருக்கு நன்றி. எல்லாருமே அப்படியே எழுந்து நிற்போம். நான் என்னுடையவன் அல்ல. சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து. நான் என்னுடையவள் அல்ல, நான் இயேசுக்குரியவன். நான் இயேசுக்குரியவன். ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த வசனத்தை காட்டுங்க. ஏய் வாங்க, நீ உன்னுடையவன் அல்ல தெரியுமா? உன்னை இயேசுநாதர் சிலுவையில் வாங்கி முடிச்சிட்டாரு. வட்டி கொடுத்து வாங்கியிருக்காருப்பா. உன்னை விட்டுருவாரா? என்ன மகளே உன்னை விட்டுருவாரா? மகனை உன்னை விட்டுருவாரா? பிள்ளைய உன்னை விட்டுருவாரா? பாஸ்டர் உன்னை விடுவாரா? போதகர் உன்னை விடுவாரா? ஜனங்களை உங்களை விடுவாரா? ஆண்டவர் விட மாட்டாரு. உன்னை வட்டி கொடுத்து வாங்கியிருக்கிறாரு இயேசு கிறிஸ்து. உன்னை விட மாட்டார். நீ உனக்கு சொந்தம் இல்லை. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ உனக்கு சொந்தம் இல்லை. நீ அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. நான் எனக்கு சொந்தம் இல்லை, நான் கர்த்தருக்கு சொந்தம். நீ தேவனுக்கு சொந்தம். அல்லேலூயா. கண்களை மூடி கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் உம்முடையவன். சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நான் உம்முடையவன். இயேசுவே நான் உமக்கு சொந்தம். தேவனே நான் உமக்கு சொந்தம். நான் என்னுடையவன் அல்ல, நான் என்னுடையவள் அல்ல. நீ உயிர் கொடுத்து வாங்கி விட்டி. நான் உம்முடையவன். எனக்குள்ள விக்கிரங்கள் இருக்கக்கூடாது அப்பா. எல்லா விக்கிரத்தை உடையுங்க, எல்லா சிலைகளை உடையுங்க. என் உள்ளத்தில் இருக்கிற அத்தனை சிலைகளை உடையுங்க, விக்கிரங்கள்லாம் உடையுங்க. நான் உம்முடையவன். எல்லா தம்பிமார்களும் அதை அறிக்கையிடுங்க. எல்லா தம்பிமார்கள், எல்லா தங்கச்சிமார்களும், எல்லா சகோதர சகோதரிகளும் அதை அறிக்கையிடுங்க. நான் என்னுடையவன் அல்ல, நான் உமக்கே சொந்தம். இயேசுவே நான் உமக்கே சொந்தம். நான் உமக்கே சொந்தம். ஆண்டவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எல்லோருமாய் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எல்லாரும் கைகளை வைத்து பரிசுத்த ஆவியானவரே. இப்ப எல்லாரும் வாய்த்தாரு சொல்லுங்க. தேவனே நான் உம்முடையவன். அப்பா நான் உம்முடையவன். ஆண்டவரே நான் உமக்கு சொந்தம். நான் எனக்கு சொந்தம் இல்ல, நான் உமக்கே சொந்தம். அப்பா என்னை நிரப்போ.
என்னை நிரப்பு அப்பா, என்னை நிரப்பு. என்னுடைய உள்ளத்தில் எந்த விக்கிரம் இருக்கக்கூடாது. எல்லா விக்கிரத்தை உடையுங்க, எல்லா மாம்சத்தை உடையுங்க, எல்லா இச்சைகளை உடையுங்க, எல்லா சினிமா சீரியல்களை உடையுங்க, எல்லா உலக காரியங்களை உடையுங்க. நான் உமக்கே சொந்தம். நான் என்னுடையவன் அல்ல, நான் எனக்கு சொந்தம் அல்ல இயேசுவே, நான் உமக்கே சொந்தம். விலை கொடுத்து என்னை வாங்கினீரே, உயிரை கொடுத்து என்னை வாங்கினீரே. என் ஜீவிய காலம் எல்லாம் உம்மையே உயர்த்துவேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே மகிமைப்படுத்துவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் உம்மையே மகிமைப்படுத்துவேன். என் ஆவி என் ஆத்மா உமக்கே சொந்தம். என் நேசரே, என் மணவாளனே, இந்த சபை எங்களுடையதல்ல, இது உம்முடையது. இந்த குடும்பங்கள் உம்முடையவர்கள், இங்கு வரக்கூடிய ஜனங்கள் உம்முடையவர்கள், இந்த ஆன்லைன்ல பார்க்கிறவர்கள் உம்முடையவர்கள். அவர்கள் உமக்கே சொந்தம் ஆண்டவரே. இந்த உலகம் முழுவதும் உள்ள ஜனங்கள் உம்முடையவர்கள், இந்தியாவில் உள்ள ஜனங்கள் உம்முடையவர்கள். அவர்களை பிசாசு பிடித்து வைத்திருக்கிறார். இயேசுவின் நாமம் இந்தியா ரட்சிப்பை காண்பதாக. இயேசுவின் நாமத்தினால் இந்திய அரசியல்வாதிகள் ரட்சிக்கப்படுவார்களாக, இந்திய ஆட்சியாளர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, இந்தியாவில் மத தலைவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினால் மாந்திரிக ஆவிகளை விட்டு அரசியல்வாதிகள் வெளியே வருவார்களாக, எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களாக. இயேசுவே கர்த்தாதி கர்த்தர் என்பதை எல்லாரும் அறியும்படி செய்தருளும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசுவை உலகத்துக்கு அனுப்பி அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் செத்து போயிருந்த எலும்பு கூடுகளை உயிரடை வைத்தீரே. இயேசுவின் ஆவி, பிதாவி ஆவியானவர் வந்த போது ஒவ்வொரு விசுவாசிகளும் உயிரடைந்தார்களே. இன்றைக்கும் இயேசுவின் நாமம் அறிவிக்கப்படுகிற இடத்துல எலும்பு கூடுகள் உயிரடைகிறது, ஒவ்வொருவரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். உமக்கு கோடி நன்றி ராஜா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இவர்கள் உமக்கு சொந்தம், இவர்கள் உள்ள உமக்கு சொந்தம், இவர்கள் உடல் உமக்கு சொந்தம், எங்களுக்கு சொந்தம் அல்ல, நாங்கள் உமக்கே சொந்தம். நீர் வரும்போது உம்மை போல் எல்லாரும் மறுரூபமாவார்கள். அல்லேலூயா. இயேசுவே, நீர் வரும்போது எல்லாம் உம்மை போல் ஆவிக்குரியவர்களாய் மறுரூபமாவார்கள். அல்லேலூயா. எல்லோருமை புகழ்வார்களாக, எல்லோருமை மகிமைப்படுத்துவார்களாக, எல்லோருமை உயர்த்துவார்களாக. எல்லோரும் உமது நாமத்தை, இயேசு நாமத்தை எங்கும் அறிவிப்பார்களாக. ஆத்துமாக்களை ஆதாயப்படுவார்களாக. இந்த உலகில் வாழும் மட்டும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நிலபுலன்களால் ஆசீர்வதியும், வீடு வாசல்களால் ஆசீர்வதியும். அவர்கள் திட்டமிட்ட காரியங்களை வாய்க்க பண்ணி ஆசீர்வதியும். அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளின் உடல் சுகத்தை ஆசீர்வதியும். ஆயுசு காலத்தை கூட்டித்தாரும். பொல்லாத வியாதியின் கட்டிலிருந்து விடுவித்து உங்கள் பிள்ளைகளை உயிர்ப்பியும் ஆண்டவரே, உயிர்ப்பியும் ஆண்டவரே. உமக்கே சொந்தம். ஒவ்வொருவரும் உம்மை மகிமைப்படுத்தும் ஜனங்களாக, இந்த சபை உம்மை மகிமைப்படுத்த சபையாக, ஆண்டவரே உமது ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த சபையாக, இந்த சபையில் உள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக வாழ ஆயுசு காலங்களை தாரும், அபிஷேகத்தை தாரும், பொருளாதார ஆசீர்வாதங்களை தாரும். அடைக்கப்பட்ட திருமண கதவுகளை திறந்தருளப்பா, அடைக்கப்பட்ட கர்ப்பங்களை திறந்தருளும். அவர்கள் தலைமுறைகளை காணும்படி அவர்கள் வெட்கம் மாறட்டும், அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கட்டும். உம்மை மகிமைப்படுத்தட்டும் அப்பா. ஆசீர்வதியும், அபிஷேகம் இந்த முழு சபையும். துதி உமக்கே, கன உமக்கே, மகிமை உமக்கே. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நந்தகுமார் அவர்கள் குடும்பத்தினர், சவுந்தர் மற்றும் அருமையான சகோதரி சுஜாதா குடும்பத்தினர் உங்களுக்கு வெளியில ஸ்நாக்ஸ் கொடுக்கிறார்கள். நான் என்னுடையவன் அல்ல,
நீ உன்னுடையவன் அல்ல, நீ உன்னுடையவள் அல்ல, இயேசுக்குரியவர்கள் என்ற விசுவாசத்தோடு கூட எங்கும் வாழ்வோம். கர்த்தர் உங்கள் வழியாய் மகிமைப்படுவார்.